கேள்விப்பட்டிருக்கா? கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது சிலதுக்கு ஒமேகா டி போட்டிருக்கா அப்படிங்குது, சிலதுக்கு ஒமேகா என் போட்டுருச்சுக்கா. எதை நான் சொல்றேன்னா நியூமரேட்டர். ஆமாம், நான் கிராஸ் ஒர்க் வந்து ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன், டுட்டோரியலில் ஒரு மாதிரி பண்ணியிருக்கேன். சொல்லி பார்த்துன்னு சொல்லு. பாருங்களாண்டா சுதீர். ஓகேடா, நான் பேசுறது கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. ஓகே, இது ரெக்கார்ட் ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிட்டா. ஓகே, ஸோ இந்த சாப்டர் பார்த்தோன்னா CO ஃபைலில் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்துட்டு டார்ஷனல் வைப்ரேஷன் என்னன்னா அதாவது அரவுண்ட் தி ஆக்சஸ் அப்படியே வைப்ரேட் ஆகுது. புரியுதா? அது டார்ஷனல் வைப்ரேஷன் என்னன்னு லைக் பேசிக்காக என்னன்னு புரியுதுல்ல? ஒரு பார் அப்படியே மெட்டல் பாரை தொங்க விட்டுருக்காங்க, அது வந்துட்டு அதுக்கு ஒரு சென்ட்ரல் ஆக்சஸ் இருக்குமா, அதை சுற்றி அப்படியே இல்லை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே வைப்ரேட் ஆகுது. கொஞ்சம் மைக்க பக்கத்துல பேசிக்கூட கேட்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ கேக்குதா? இப்போ நல்லா கேக்குதுடா. ஓகே, இப்போ நேச்சுரல் சாரி இப்போ வந்துட்டு இந்த டார்ஷனல் வைப்ரேஷன்னா அந்த சாலிட் பாடி வந்துட்டு அலாங் இட்ஸ் சென்ட்ரல் ஆக்சஸ் வந்துட்டு வைப்ரேட் ஆகுது. அரவுண்ட் இட்ஸ் கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ் அப்படி எப்படி போயிட்டு வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த டார்ஷனல் வைப்ரேஷன் வந்துட்டு அதோட சர்டன் டெரிவேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா theta is the angular displacement of the shaft from mean position. Let's say வந்துட்டு ஒரு ராட் வந்துட்டு லெஃப்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே அதோட மீன் பொசிஷன் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா அதில் டீட்டா வந்துட்டு பார்த்தோன்னா இன்ஸ்டன்டேனியஸாக அது வந்துட்டு அதோட மீன் பொசிஷன் வந்து எவ்வளோ அப்படியே திரும்பி இருக்கு அது வந்துட்டு அதை குறிக்குது. மாஸ் ஆஃப் த டிஸ்க் வந்துட்டு கேஜியில் குறிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஐ வந்துட்டு இனர்ஷியா நார்மல் ஃபார்முலா தான், அது இஸ் MK ஸ்கொயரு. கே பார்த்தோன்னா ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் மீட்டரில், மாஸ் கேஜியில். கியூ பார்த்தோன்னா டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டெரிவேஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆக்சிலரேட்டிங் ஃபோர்ஸ்னு ஒன்று இருக்கும் இந்த மாதிரி டார்ஷனல் வைப்ரேட்டிங் சிஸ்டமில். அதோட ஃபார்முலா பார்த்தோன்னா I d² θ/dt². ஓகேயா, ஆக்சுவலி ஆக்சிலரேட்டிங் ஃபோர்ஸ் கூட இந்த ஃபார்முலா வந்துட்டு I இன்டூ ஆல்ஃபா இருக்கும், ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆங்குலர் ஆக்சிலரேஷன் தான் செகண்ட் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் தீட்டா. ஸோ அதனால் I d² θ/dt². ஓகேயா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு ரிஸ்டோரிங் ஃபோர்ஸ்ன்னு இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த மெட்டல் அப்படியே இப்படி திரும்புது, லைக் கிளாக் வைஸ் திரும்புதுன்னா இந்த இதோட நேச்சுரல் டெண்டன்சி என்ன இருக்கும், இது திருப்பி ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே திருப்ப வைக்கிறதுக்கான நேச்சுரல் டெண்டன்சி இருக்கும். அந்த ரிஸ்டோரிங் அந்த நேச்சுரல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா Q θ. ஓகேயா, Q தான் ஸ்டிஃப்னஸ், டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ்ஸு, அண்ட் θ தான் அந்த எவ்வளோ திரும்புறதோ அந்த டிகிரிஸ். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு 0 இருக்கணும், டோட்டல் ஃபோர்ஸ் வந்துட்டு 0 இருக்கணும். அதான் வந்துட்டு அங்கே ஐ வந்துட்டு இந்த சைடு அப்படியே டிவைட் பண்ணிக்கிறாங்க. Q θ அந்த சைடு கொண்டு போயிட்டு ஐ அந்த சைடு டிவைட் பண்ணிக்கிறாங்க, உனக்கு இந்த ஈக்குவேஷன் வரும். நான் வந்துட்டு என்னன்னா ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் ஆஃப் SHM கூட கம்பேர் பண்ணுறாங்க. SHMோட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் இப்படி இருக்கும், d² θ/dt² ப்ளஸ் ω²x = 0ன்னு. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணுறப்ப ω² தான் ஆக்சுவலி இங்கே வந்துட்டு இந்த எக்ஸ் ஒன்றும் இல்லை, தீட்டா தான் நமக்கு. இந்த 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 எக்ஸ்பிரஷன் வந்துட்டு d² θ/dt² ப்ளஸ் ω² θ வந்துருக்கணும் இங்கே. ஓகே, இந்த ω² வந்துட்டு ஈக்குவல் டு Q/Iன்னு வருது. ஸோ ஒமேகா வேல்யூ வந்துட்டு ரூட் ஆஃப் Q/I. இப்போ இந்த Q வந்துட்டு எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, நான் இந்த பாட்டுக்கு வரேன், பட் பிஃபோர் தட் Q வந்துட்டு எப்படி எக்ஸ்பேண்ட், நம்ம ஐயோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, MK². Q வந்துட்டு பார்த்தோன்னா CJ/Lன்னு வரும். ஓகேயா, இந்த ஃபார்ம் இந்த இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. C வந்துட்டு CJ/L. C வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் ஷாஃப்ட். ஓகே, அது ஜின்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ GJ/Lன்னு சொல்லிக்கலாம், CJ/Lன்னு சொல்லிக்கலாம். J பார்த்தோன்னா போலார் மாடுலஸ். ஓகே, ஸோ இந்த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி கொடுத்துருவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். நம்மளுக்கு L வந்துட்டு லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு போலார் ஜேன்னு சொல்லியிருக்கேன், அது போலார் மாடுலஸ். நம்மளுக்கு எப்பயுமே சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்டாக தான் இருக்கும்.
ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஷாஃப்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த சர்க்குலர் கிராஸ் செக்ஷனோட போலார் மாடுலஸ் வந்துட்டு எப்பயுமே ஒரே ஃபார்முலா தான். அது வந்துட்டு ஜேயோட ஃபார்முலா வந்துட்டு எப்பயுமே π/32d⁴. ஓகே, டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கொடுத்துருவாங்க. ஸோ π/32 போட்டு அதை அங்கே சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேயா? ஸோ அதை நீங்கள் இங்கே போட்டிங்கன்னா கியூவோட ஃபுல் வேல்யூ வந்துடும். ஐ வந்துட்டு mk² ஒமேகா வேல்யூ வந்துடுமா? இப்போ டைம் பீரியட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2π இந்த ஒமேகா. ஓகே, ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அப்படியே டைம் பீரியடோட இன்வர்ஸாக இருக்கும். அதாவது ω/2πன்னு வரும். ஸோ ω/2πனா அந்த ஒமேகா வந்துட்டு ஒன்றும் இல்லை, √q/i/2π இங்கே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறாங்க சிம்பிளிஃபை பண்ணி. ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வந்துட்டு ஒரு 4 கொஷின் டுட்டோரியலில் சார் கொடுத்துருந்தாரு. அது எல்லாமே இதே மாதிரி டைம் தான். ஸோ இந்த கொஷின் புரிஞ்சாலே அதை பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, ஃப்ளைவீல் வந்துட்டு ஒரு வெர்டிக்கல் ஷாஃப்டில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாஃப்டோட 2 எண்டுமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேயா? ஸோ மேலே கேண்டும் கீழே கேண்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நடுவில் வந்துட்டு ஒரு ஃப்ளைவீல் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன் தான் இது. இந்த எண்டும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நடுவில் வந்துட்டு இந்த ஃப்ளைவீல் இந்த 2 சர்க்கிள் மாதிரி போட்டிருக்காங்க. அது வந்துட்டு அந்த லைன் குறிக்குது. அது வந்துட்டு இங்கே ஓகே ஃப்ளைவீல் இருக்குன்னு. ஃப்ளைவீலோட மாஸ் 500 kg கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கொடுத்துட்டாங்க. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டார்ஷனல் வைப்ரேஷன் பார்த்தோன்னா கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டார்ஷனல் வைப்ரேஷன். ஓகே, இஃப் த மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஃபார் ஷாஃப்ட் இஸ் இவ்வளோ. பேசிக்லி நம்மளுக்கு அந்த எஃப் வேல்யூ ஒமேகா வேல்யூலாம் கேட்டிருக்காங்க. ஓகே, அந்த ஒமேகா நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி இன் ரேடியன்ஸ் பர் செகண்டு. எஃப்னா ஃப்ரீக்வன்சி இன் ஹெர்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். அந்த ஒமேகாவுக்கு நம்மளுக்கு ஜென்ரலாகவே என்ன தெரியும், நம்மளுக்கு கேட்டிருக்க இதை வச்சு நம்ம அப்ரோச் பண்ணணும். இந்த எஃப் கேட்டிருக்காங்க. ஓகே, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி ஃபார்மில் நம்ம என்ன படிச்சிருக்கோம், 1/2π √q/iன்னு படிச்சிருக்கோமா இங்கே மேலே பார்த்தோமா? ஸோ அதுதான் நம்ம இந்த பேசிக்லி ω/2π, அந்த ஒமேகா தான் √q/i. ஸோ அது இங்கே வந்துருக்கு. ஸோ இதை கேட்டிருக்காங்க. ஸோ இது கேட்டிருக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வேணும், 2π ஆல்ரெடி இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ ஐ வேணும். ஐயோட ஃபார்முலா என்ன, mk². ஸோ எம் வந்துட்டு நம்மளுக்கு 500 kg, ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டு என்ன, ஒன்றே ஒரு வேலை நம்ம பண்ண வேண்டியது இந்த க்யூவை ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த க்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன், தட் இஸ் GJ/Ln. ஆனால் இப்போ என்னென்னு பார்த்துக்கோங்க, இந்த ஃப்ளைவீல் வந்து நடுவில் மவுண்ட் பண்ணியிருக்காங்களா இந்த வெர்டிகல் ஷாஃப்டில். ஸோ அப்போ வந்துட்டு இந்த ஷாஃப்ட்டை 2 பகுதியாக பிரிக்குது, இந்த அப்பர் ஹாஃபு அதுக்கப்புறம் லோவர் ஹாஃபா. ஓகே, ஸோ நம்ம அந்த க்யூ வந்துட்டு என்ன டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் சொல்லியிருக்குன்னா, அந்த டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் வந்துட்டு இந்த மாதிரி நடுவில் பிரேக் இல்லாமல் இருக்கிறப்ப அதுக்கு அந்த நடுவில் பிரேக் இல்லாமல் இருக்குன்னா அந்த ஷாஃப்ட்டுக்கு ஒரு டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். நடுவில் ஒரு பிரேக் இருக்குது, லென்த்து மாறுது, அப்போனா டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் மாறும். ஸோ அதனால் நம்ம சின்ஸ் இங்கே நடுவில் நம்ம ஃப்ளைவீலை மவுண்ட் பண்ணியிருக்கனால நம்ம மேலே அதோட டார்ஷனல் ஸ்டிஃப்னஸும் கீழே டார்ஷனல் ஸ்டிஃப்னஸும் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணும். ஓகேயா? ஸோ மேலே லென்த் வந்துட்டு L1ன்னு வச்சுக்கிறோம், கீழே லென்த்து L2. ஓகே, அந்த 2 லென்த்துமே நம்மளுக்கு கொஷனில் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ கொஷன்லேயே கொடுத்துருவாங்க, நோ நீட் டு வரி அபவுட் தட். சம்டைம்ஸ் மிட்வேல மவுண்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் ஷாஃப்டோட லென்த் கொடுத்துருப்பாங்க. அப்போனா மேலே கீழே லென்த் ஈக்குவல், டோட்டல் ஷாஃப்ட் லென்த்து டிவைட் பை 2ன்னு போட்டுக்கலாம். இந்த கொஷனை கொடுத்துட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷாஃப்டோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதோட டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம், ஃபார்முலா வந்துட்டு GJ/L. அந்த சி தான் அந்த ஜியை மாற்றிக்கிறோம். ஓகே, GJ/Lன்னு வச்சுக்கிறோம். ஜி தான் ரிஜிடிட்டின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஜி எப்பயுமே கொடுத்துருவாங்க வேல்யூ. இங்கே கிகா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் இருந்துன்னா 10⁹ எப்பயுமே மல்டிப்ளை பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜேயோட வேல்யூ வந்துட்டு எப்பயுமே என்ன சொல்லியிருந்தேன், π/32 d⁴. அந்த டி வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதை மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பராக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சர் எடுத்து நம்ம இங்கே வச்சிடுவோம். எல் வேல்யூ வந்துட்டு இந்த லென்த்து அப்பர் ஹாஃப் லென்த்து அது மீட்டரில் போட்டிங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கியூ வேல்யூ வந்துடும். ஓகே, டார்ஷனல் ஸ்டிஃப்னஸோட நம்மளோட யூனிட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் சிமிலர் டு நியூட்டன் மீட்டர்ஸ். அந்த யூனிட் சிம்பிளி இஸ் நியூட்டன் மீட்டர். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே செக்ஷனோட டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். அதோட ஃபார்முலா அகெயின் GJ/L, சேம் ஜி தான். இதோட டார்ஷனல் அதாவது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி வந்துட்டு ஒரே ஷாஃப்ட் மெட்டீரியல் ஒன்றா இருக்கனால இதோட ஜி வேல்யூ தான் இங்கேயும் வரும். ஜே வேல்யூ பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே டயமீட்டர் மெயின்டைன் ஆகுது, ஆனால் டயமீட்டர் மாறலை. ஸோ அந்த சேம் ஜே தான் இங்கேயும் இப்போ எடுத்து போட போகிறோம். எல்லு மட்டும் மாறுது, அந்த லென்த்து மட்டும் எடுத்து இங்கே நம்ம மீட்டரில் கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டு கியூ வேல்யூ எடுக்கிறோம். ஓகே, இது ரெண்டுமே வந்துட்டு ஒரே டிரெக்ஷனில் சுற்றுறதுனால
ஐ மீன் இந்த டோட்டல் ஷாஃப்ட்டுக்கு நம்ம Q2 அதாவது நெட் Q ஈக்குவல் டு Q1 ப்ளஸ் Q2 போடுறோம். இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணிவிட்டு அந்த Q வேல்யூ எடுக்கிறோமா, அதை தூக்கிட்டு போய் இங்கே போட்டுருவோம். அதோட ரூட் வேல்யூ எடுத்துகிட்டு டிவைட் பை 2 பைனா இந்த எஃப் வரப்போது ஹர்ட்ஸில். அதை தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டார்ஷனல் வைப்ரேஷன். ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ இது வந்துட்டு ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் போட்டிருக்காப்புல. இப்போ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன்னா அந்த நம்ம சார் வந்துட்டு இங்கே 4 செம்மு கொடுத்துருப்பாரு இந்த டுட்டோரியல் பேப்பரில். அந்த 4 செம்மு இதே நான் சொல்லி கொடுத்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இந்த 4 செம்மை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அது இந்த 4வது செம் வரைக்குமே அதே மாதிரி தான். ஸோ அது அந்த 4 செம் போட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்லி கொடுத்தது நல்லா தரவாயிடும். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீ டார்ஷனல் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் அ சிங்கிள் ரோட்டர் சிஸ்டம் வருது. ஓகே, நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு ரோட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதான் ஷாஃப்ட்டு, இங்கே ஒரே ஒரு ரோட்டர் இருக்குன்னா அது வந்துட்டு இந்த இந்த அதோட என்ன சொல்கிறது, இந்த ரெப்ரசன்ட் பண்ணிக்காங்களே ட்ரையாங்கிள் மாதிரி. இது வந்துட்டு ஒன்றும் இல்லை, ஹவு மச் இட் இஸ் டிஃப்ளெக்டிங். ஓகேயா, ஹவு மச் இது வந்துட்டு அந்த ஷேப் வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு டீட்டா, அந்த டீட்டா தான் இங்கே கீழே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இங்கே போகிறப்ப டீட்டா பொறுமையாக குறைஞ்சிட்டே போகும். ஓகே, ஏன்னா இங்கே தான் ஷாஃப்ட் ரோட்டர் இருக்குது. ஸோ இங்கே சுற்றுறப்ப ஷாஃப்ட் இங்கே தான் மேக்ஸிமம் ரிஃப்ளெக்ஷன் காமிக்கும். அப்படியே போக போக டிஃப்ளெக்ஷன் குறையும். ஸோ அதை காமிச்சிருக்காங்க. இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு இந்த கடைசி இதில் நோடுன்னு கொடுத்துருப்பாங்க. நோடுன்னா ஒன்றும் இல்லை, அங்கே வந்துட்டு டீட்டாவே இருக்காது, டீட்டா 0 இருக்கும். அதாவது அந்த கிராஸ் செக்ஷன் அப்படியே கொஞ்சம் கூட நவுந்து இருக்காது, அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஃபிக்ஸ்டுனால அப்படி இருக்குது. ஓகே, ஸோ நம்மளுக்கு சிங்கிள் ரோட்டர் சிஸ்டம் வந்துட்டு நார்மல் அதே நம்ம மேலே பார்த்த ஃபார்முலா தான். அதனால தான் அந்த சிங்கிள் ரோட்டர் சம் தான் நம்ம மேலே சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட எஃப் ஃபார்முலா அதே ஃபார்முலா தான், 1/2π√Q/I. ஓகே, ஸோ Q ஃபார்முலா வந்துட்டு G/L. நான் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டார்ஷனல் வைப்ரேஷன் ஆஃப் 2 ரோட்டர் சிஸ்டம். இப்போ இங்கே ஒரு ரோட்டர் இருக்குது, இங்கே ஒரு ரோட்டர் இருக்குது. ஓகேயா, 2 எண்டில் ரோட்டர் இருக்குது, நடுவில் ஷாஃப்ட் இருக்குன்னா அதோட ரிலேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே 2 ரோட்டர் சிஸ்டம்ல இட் இஸ் அசியூம் தட் இப்போ ஏ வந்துட்டு ஒரு டிரெக்ஷனை சுற்றுதுன்னா பி அதோட ஆப்போசிட் டிரெக்ஷனை சுற்றுன்னு அசியூம் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குது, இப்போ நீ ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட் கை வந்துட்டு கிளாக் வைஸில் சுற்றுற, ரைட் கை வச்சுட்டு அந்த ரப்பர் பேண்டை கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுறேன்னா மைல்டை மட்டும் ட்விஸ்ட் பண்ணு வச்சுக்கோவேன், அந்த கிராஸ் செக்ஷன் அப்படியே இந்த சைடும் மாறிட்டு வரும். பட் நடுவில் ஒரே ஒரு பாயிண்ட்டில் அந்த கிராஸ் செக்ஷன் மாறாமே இருக்கும். ஓகே, அந்த பாயிண்ட் தான் நோடு பாயிண்ட். ஸோ இங்கே ஏ வந்துட்டு லெட்ஸே ஒரு டிரெக்ஷனில் சுற்றுறதுனால அதோட டீட்டா அங்கேருந்து அப்படியே வந்துட்டு இருக்கும். அது கவுண்டர் பண்ணுறதுக்கு இங்கேருந்து ஒரு டீட்டா அப்படியே வருது, அதாவது இது ஆப்போசிட் டிரெக்ஷனை சுற்றுறதுனால இங்கே ஒரு டிஃப்ளெக்ஷன் ஆப்போசிட் டிரெக்ஷன் இருக்கும். ஸோ அது அப்படியே இப்படியே வந்துட்டு இருக்கப்ப ஒரு பாயிண்ட்ல கவுண்டர் ஆகி ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருப்பான். அதாவது ஒன் கிராஸ் செக்ஷன், அது ஒரு பாயிண்ட்ல இருக்க அந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த ஷாஃப்டில் பார்த்தோன்னா எந்த மாதிரி டேர்னிங்குமே நடந்திருக்காது அந்த ஷாஃப்டோட கிராஸ் செக்ஷனில். அந்த டீட்டா கொஞ்சம் கூட டிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. ஸோ அந்த பாயிண்ட் தான் நோடு பாயிண்ட். அது இது ஒரு டிரெக்ஷன் இருந்துச்சுன்னா நடுவில் ஒரே ஒரு நோடு தான் ஃபார்ம் ஆகும். ஓகேயா, 2 ரோட்டர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிரெக்ஷன் சுற்றுதுன்னா நடுவில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும். இந்த பாயிண்ட் ஏ பாயிண்ட், இந்த பாயிண்ட் பி பாயிண்ட்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த நோட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எல்ஏ, இந்த நோட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எல்பின்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ போலார் மாடுலஸ்க்கு அதே ஃபார்முலா தான், ஜேயோட ஃபார்முலா. சி இஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, அது ஜின்னு சொல்லிக்கலாம். மாஸ் ஆஃப் த டிஸ்க் எப்பயுமே வந்துட்டு ஒரு டிஸ்க்கு தனித்தனி மாஸ் கொடுப்பாங்க, கேஜியில் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்க்குமே சம்டைம்ஸ் தனித்தனியான ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ தனித்தனியாக நம்ம வந்துட்டு ஐ ஃபைண்ட் பண்ணும் யூசிங் த ஃபார்முலா mk². ஓகே, ஸோ Q பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஷாஃப்ட், நார்மலாக அந்த பார்த்த ஃபார்முலா தான், Gj/L. அந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல. ஸோ இப்போ நேச்சுரல் இந்த 2 ரோட்டர் சிஸ்டம்க்கு இப்போ நம்ம இந்த மாதிரி 2 ரோட்டர் இப்படி எண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சிஸ்டமோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா சிம்பிளாக அதோட ஆன்சர் என்னென்னா 1/2π. ஆக்சுவலி √Q/I தான் இருக்கும். ஆனால் அந்த Q எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது Gj/L எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க, √2லாக்கு G போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏனால ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து இப்படி போதா, பினால ஒரு டிஃப்ளெக்ஷன் வந்து இப்படி போதா. இந்த சிஸ்டம்க்கு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா எய்தர் ஏனால வரதோடதோ இல்லை பினால வரதோடதோ போட்டிங்கனாலுமே எய்தர் போத் வில் ஹாவ் சேம் ஆன்சர். ஸோ ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கொடுத்தாலே போகுதும். ஓகே, ஸோ எஃப்என்ஏ ஏனால வர அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை,
1 by 2 pi root of அந்த g வந்துட்டு shaft ஓட j அந்த ஏலேருந்து அந்த நோடோட லென்த்து ஐ ஆஃப் ஏ மாஸ் ஆஃப் அந்த ஐனா என்ன மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவா. ஸோ அந்த ரோட்டரோட மாஸ் இன்ட்டு அதோட ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் ஸ்கொயர் போட்டால் ஐஏ வந்துடும். இதே மாதிரி பிக்கு பார்த்தீங்கன்னா எல்பி மட்டும் மாறும், ஐபி போட்டிருக்கோம் இங்கே. நான் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ 2 ரோட்டர் சிஸ்டம் வந்துட்டு ரெண்டு இதுவுமே வந்துட்டு எய்தர் ஆஃப் தம் வில் கிவ் த சேம் ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ 2 ரோட்டர் சிஸ்டமோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்கன்னா எய்தர் நீ ஏயோடது கொடுக்கலாம் இல்லை பியோட ஆன்சர் கொடுத்தாலே போதும், பேஸ்ட் ஆன் வாட் எவர் டைமென்ஷன்ஸ் யூ ஹேவ். ஐ மீன் என்னென்ன ஃபைன் பண்ணியிருக்கேன், எல்பி ஃபைன் பண்ணியிருக்கேன்னா பட் டேரெக்டாக பியோட ஃபைன் பண்ணி ஆன்சர் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ இது ஒரு ரிலேஷனா, இந்த ரிலேஷன்லேருந்து என்ன ஃபைன் பண்ணுறாங்க, இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன நடக்குது, இந்த மித்த எல்லாமே கேன்சல் ஆகுது எக்ஸப்ட் ஐஏஎல்ஏ அண்ட் ஐபிஎல்பி. ஓகே, இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஐஏஎல்ஏ ஈக்குவல் டு ஐபிஎல்பி இருந்தால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 ரோட்டர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நார்மலான அந்த ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட், தட் இஸ் ஐஏஎல்ஏ இஸ் ஈக்குவல் டு ஐபிஎல்பி. ஓகே, ஸோ அதுலேருந்து எல்ஏ நம்ம வந்துட்டு இப்படி எழுதிக்கலாம், எல்ஏ வந்துட்டு ஐபிஎல்பி பை ஏ அப்படி எழுதிக்கலாம். இப்போ 3 ரோட்டர் சிஸ்டம்க்கு வந்தீங்கன்னா 3 ரோட்டர் இருக்குது. ஓகே, ஸோ 3 ரோட்டர் இருக்கப்போ அந்த சிஸ்டம், அதாவது சிஸ்டமோட அனாலிசிஸ் பார்க்குறோம். ஸோ ஏ பி சி அப்படின்னு வச்சுக்கிறாங்களா. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இதை கன்சிடரிங் ஷாஃப்ட் எல்லாம் ஒரே டயமீட்டர் லென்த்தில் இருக்குன்னு வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ ஏலேருந்து பிக்கு லென்த் L1, பிலேருந்து சிக்கு லென்த் L2 வச்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன அசியூம் பண்ணுறாங்க, ஏ ஒரு டிரெக்ஷனை சுற்றுதுன்னா பி அதோட ஆப்போசிட் டிரெக்ஷன் சுற்றுது, சி பியோட ஆப்போசிட் டிரெக்ஷன் சுற்றுது. ஸோ கான்சிக்யூட்டிவாக ஆப்போசிட் டிரெக்ஷனில் சுற்றிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ இதோட ரெஸ்பெக்டிவ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி ஃபைண்ட் பண்ணுவோன்னா, ஐசி வந்துட்டு எம்சி கேசி ஸ்கொயரு, இனர்ஷியா ஆஃப் பி பார்த்திங்கன்னா மாஸ் ஆஃப் பி இன்ட்டு அதோட ரெஸ்பெக்டிவ் ஜைரேஷன் ஸ்கொயரு, அதே மாதிரி ஏக்கம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக என்ன பார்த்துருக்கோம், 2 ரோட்டரில் இப்போ இதோ டிரெக்ஷன் சுற்றுச்சுன்னா நடுவில் ஒரு நோடு ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் ஏக்கும் இந்த பி பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு நோடு ஃபார்ம் ஆகுது. இப்போ பியும் சியும் வேறு வேறு டிரெக்ஷன் சுற்றுறதுனால திருப்பி இங்கேருந்து அப்படியே இப்படி போயிட்டு இன்னொரு நோடு இங்கே ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ எல்லாமே வேறு வேறு, அதாவது இதுக்கு கான்சிக்யூட்டிவாக இது ஆப்போசிட் டிரெக்ஷனில், பிக்கு கான்சிக்யூட்டிவாக சி ஆப்போசிட் டிரெக்ஷனில் சுற்றி இருந்துச்சுன்னா வில் ஹாவ் 2 நோட்ஸ் ஃபார்மிங். ஓகே, அதே ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் சினாரியோ. இப்போ இந்த சினாரியோவில் என்ன சொல்கிறான், இந்த பாயிண்ட் N1 நோடு, இது N2 நோடு. ஸோ இந்த நோடுலேருந்து ஏக்கு டிஸ்டன்ஸ் எல்ஏ. ஓகே, அதுக்கப்புறம் இந்த நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஒன்றும் இல்லை, இந்த பியோட டிஸ்டன்ஸ் தான். ஓகே, பி எங்கே இருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான். அந்த டிஸ்டன்ஸும் இந்த நோடில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து இது ஃபுல்லாக L1 சொல்லியிருந்தேன்னா இப்போ இது L1 மைனஸ் LA ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்துட்டு நோட்லேருந்து சிக்கு டிஸ்டன்ஸ் எல்சி வச்சுக்கிட்டேன்னா இந்த ஹோல் திங் L2. ஸோ L2 மைனஸ் எல்சி வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் ஆயிரும். ஓகேயா, ஸோ இங்கேருந்து இந்த சினாரியோவுக்கு சர்டன் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்ன கான்செப்ட்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஏவும் சியும் யா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும், அதாவது எல்லாம் அப்படி ஆப்போசிட்டு, இது ஏக்கு ஆப்போசிட்டு பி, பிக்கு ஆப்போசிட் சி ஆக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம் ரோட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த ரெண்டுக்கும் ரிலேஷன் இப்படி எழுதிக்கலாம், ஐஏஎல்ஏ ஈக்குவல் டு ஐசிஎல்சின்னு எழுதிக்கலாம். ஓகேயா, ஸோ அதோட ஃபார்முலா அப்படி நார்மலாக இருக்கும். ஓகே, ஸோ அதே சமயம் நீ இப்போ பிக்கும் ஏக்கும் நடுவில் இருக்கிறதுக்கும் ஏக்கும் இல்லை பிக்கும் சிக்கும் ரிலேஷன், ஸோ இப்போ நான் வந்துட்டு பிக்கும் சிக்கும் நான் ரிலேஷன் பண்ணுறேன்னு வச்சுக்கோவேன். அப்போ வந்துட்டு இந்த ரெண்டும் இப்படி எடுத்து எழுதணும். இப்போ பிக்கும் ஏக்கும் நான் ரிலேஷன் பண்ணுறேன்னா இப்படி எடுத்து எழுதணும், 1/, போட்டு தான் எழுதணும். ஓகே, அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா எப்படி வருதுன்னா, நார்மலாக என்ன பண்ண சொல்லி இந்த 2 ரோட்டரில் ஏக்கும் 2 ரோட்டர் சிஸ்டமில் ஃப்ரீக்வன்சி கேட்டிருந்தாங்கன்னா எய்தர் ஏ இல்லை பியோட கொடுத்தாலே போதும் சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி தான் இங்கே எய்தர் ஏ, எய்தர் பி இல்லை எய்தர் சியோட ஆன்சர் கொடுக்கலாம். மூணு ரோட்டர்னால வர நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இஸ் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த 3 ரோட்டர் சிஸ்டம். ஸோ தேர் ஆர் ஈக்குவல் டு ஈச் அதர். ஸோ அவங்களோட ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ ஃபார்முலா என்ன, FN ஏக்கு வந்துட்டு 1/2π √Q/I, அந்த Q தான் CJ/LAன்னு வச்சுருக்காங்க. LAன்னா அந்த நோடு ஜஸ்ட் நியர் டு ஏலேருந்து வர டிஸ்டன்ஸ், ஜே வந்துட்டு அந்த டயமீட்டர் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணது, ரிஜிடிட்டி அது ஷாஃப்ட்டு, ஐ வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இதே மாதிரி சிக்கு பார்த்தோன்னா அது பக்கத்தில் இருக்க நோடோட டிஸ்டன்ஸு, தட் இஸ் LC.
அதை போட்டு இங்கே நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஓகே. பட் பிக்கு பார்த்தோன்னா இங்கே நடுவுலேருந்து இப்படி ஒரு நோடு இருக்குது, இப்படி ஒரு நோடு இருக்குது. அதனால தான் நம்ம அதுக்கு ஃபார்முலா எப்படி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 2 நோடையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே. ஸோ அந்த நோடு அந்த இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம்னா, பி வந்துட்டு இங்கே நடுவில் வருதா, ஸோ அதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா L1 மைனஸ் LA, இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா L2 மைனஸ் LC. அதனால தான் இப்படி எழுதிருக்காங்க. L1 மைனஸ் LA ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸு. புரியுதா? ஸோ ஏக்கு பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கேயே முடிஞ்சிடுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். சிக்கு பார்த்தோன்னா இங்கேருந்து இங்கே இந்த டிஸ்டன்ஸ் முடிஞ்சிடுது. பிக்கு பார்த்தோன்னா இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த நோடு இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் நோடு இருக்கணும். ஓகே. எங்கே இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் இருக்கிறப்ப இங்கே பி பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டா இந்த இந்த கீழே இருக்க இந்த லென்த் வருது. மித்தபடி ஐபி அப்படியே இருக்கும், சிஜே மேலே அப்படி இருக்கும். ஓகே. ஸோ அதனால ஈக்குவேட் பண்ணுறப்ப மித்த இந்த சிஜே ரூட் லாக்கு சிஜே 1/2π எல்லாம் கேன்சல் ஆயிருமா, அதுலேருந்து வர ஃபார்முலா தான் இந்த 3ஓட ரிலேஷன். ஸோ இப்போ பிக்கும் சிக்கும் ரிலேஷன் பண்ணணும்னா இந்த 2 எடுத்துக்கோங்க, பிக்கும் ஏக்கும்னா இந்த 2 எடுத்துக்கோங்க, சிக்கும் ஏக்கும் பண்ணுறீங்கன்னா இந்த ரிலேஷன் எடுத்துக்கோங்க. ஓகே. திஸ் இஸ் வென் நான் இந்த சினாரியோ எப்போனா ஏக்கு ஆப்போசிட்டாக பி சுற்றிட்டு இருக்கப்ப, பிக்கு ஆப்போசிட்டாக சி சுற்றிட்டு இருக்கப்ப. ஓகே. நம்ம இன்னொரு சினாரியோ இருக்குது, 3 ரோட்டர் சிஸ்டமில். அதாவது ஏ ஒரு டிரெக்ஷனை சுற்றுது, பியும் ஏ மாதிரியே டிரெக்ஷனை சுற்றுது, பட் சி மட்டும் தான் இந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக சுற்றிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சினாரியோ இருக்கும். ஓகே. இல்லைனா இன்னொரு சினாரியோ என்ன, சி ரொட்டேட் பண்ணுற டிரெக்ஷன்லேயே பியும் ரொட்டேட் ஆகுது, பட் ஏ இஸ் ரொட்டேட்டிங் ஆப்போசிட் ஆல் ஆஃப் தெம். ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸில் இருக்கப்ப நமக்கு கிராஃப் எப்படி வரும். ஸோ லெட்ஸ் சே ஏ வந்துட்டு இந்த மாதிரி இங்கேருந்து அப்படியே அதோட டிஃப்ளெக்ஷன் அப்படியே குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ பியும் அதே டிரெக்ஷன் சுற்றுறதுனால இன்னும் டிஃப்ளெக்ஷன் ஃபாஸ்ட்டாக குறைஞ்சி நோடு இங்கே ஃபார்ம் பண்ண வைக்கிது. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சி இங்கே வந்து மீட் பண்ணுது. So this is one scenario, that is when there are two different scenarios available in 3 rotor system. Okay. So A என்ன direction சுத்துதோ அதே மாதிரி directionல, அதாவது 2 இது வந்துட்டு 2 consecutive ஒரே direction சுத்துதுன்னா அதான் செகண்ட் சினாரியோ. இந்த மாதிரி ஒரு நோடு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுத்துச்சுன்னா ஒரே ஒரு நோடு தான் ஃபார்ம் ஆகும். 3 ரோட்டருக்குமே ஒரே ஒரு நோடுனா திஸ் பாயிண்ட். ஓகே. தட் இஸ் வேர் அந்த கிராஸ் செக்ஷன் டர்னே ஆகாது. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, if the amplitude of vibration of rotor A is known, then amplitude of இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இதுதான் வந்துட்டு ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ரோட்டர் பி. ஓகே. இதுதான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ரோட்டர் ஏ. ஓகே. அதாவது மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஓகே. ஸோ இப்போ இந்த ஏக்கும் A1க்கும் இதான் A1, இதான் A2. ஓகே. ஸோ A1க்கும் A2க்கும் இதான் ரிலேஷன். ஓகே. எல்ஏ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸு. ஓகே. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆம்ப்ளிடியூடோட ஃபார்முலா வந்துட்டு ப்ராப்பராக எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எப்படி நீங்கள் இதை எழுதலான்னா சிம்பிள், என்ன சொல்கிறது, எப்படி இதை கொண்டு வந்தாங்கன்னா ஆக்சுவலி நம்மளோட பேர் என்ன, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்முலா ஆச்சு. இந்த ட்ரையாங்கிளும் நெக்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்த ஃபார்முலா தான் இது. ஸோ அப்படியும் நீங்கள் படிச்சுக்கலாம், இல்லை டேட்டா அதை மெமரைஸும் பண்ணிக்கலாம். ஓகே. மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டார்ஷனலி ஈக்குவலண்ட் ஷாஃப்ட். இப்போ வந்துட்டு நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாம் என்னென்னா டயமீட்டர்லாம் ஒன்றா இருந்துச்சு. ஓகே. ஸோ டயமீட்டர்லாம் ஒன்றா இருக்கப்போ தான் நம்ம சம் சால்வ் பண்ண முடியும், இல்லைன்னா இட் இஸ் ஹார்ட். ஸோ இப்போ டயமீட்டர் வந்துட்டு ஒன்றா இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதை நான் வந்துட்டு எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே. அதுக்கு தான் வந்துட்டு டார்ஷனல் ஈக்குவலண்ட் ஷாஃப்ட் கான்செப்ட். லெட்ஸ் சே D1 டயமீட்டர் இங்கே இருக்குது, அது லென்த் L1 இருக்குது, D2 L2. ஓகே. அந்த D3 டயமீட்டர் உள்ள டயமீட்டருக்கு L3 டிஸ்டன்ஸ்க்கு இவ்வளோ ஷாஃப்ட் இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஒரே ஒரு டயமீட்டர் கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே. திஸ் ஆர் 2 ரோட்டர் சிஸ்டம் இஃப் யூ கேன் சே. இங்கே ஒரு ரோட்டர், இங்கே ஒரு ரோட்டர். ஸோ இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுறேன்னா இந்த ஃபார்முலா, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா படிச்சாலே போதும். ஓகே. ஸோ இந்த லென்த் என்னன்னா ஈக்குவலண்ட் லென்த்து. இப்போ நான் வந்துட்டு இதெல்லாம் ஒரே லென்த்தாக ஒரே டயமீட்டராக மாற்றுறேன்னா இப்போ வரக்கூடிய அந்த ஃபைனல் லென்த்து. இப்போ நான் என்ன டயமீட்டருக்கு மாற்ற போகிறேனோ அந்த டயமீட்டர் நான் இங்கே போடணும். ஓகே. ஸோ லெட்ஸ் நான் வந்துட்டு D1 இதுக்கு நான் மாற்றுறேன்னா இங்கே D1⁴ இருக்கும். மித்தபடி பார்த்தோன்னா இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடில் எனக்கு என்ன லென்த் இருக்கோ அது மேலே இருக்கும், டிவைடட் பை அதோட கரஸ்பாண்டிங் டயமீட்டர் பவர் 4 ப்ளஸ் என்ன லென்த் இங்கே இருக்கோ அதோட பவர் 4, என்ன லென்த் இங்கே இருக்கோ அது டிவைடட் பை அதோட கரஸ்பாண்டிங் டயமீட்டர் பவர் 4. ஸோ எங்கெங்கெல்லாம் வேரியேஷன் டயமீட்டர் இருக்கோ அந்த லென்த் வந்துட்டு டிவைடட் பை அதோட கரஸ்பாண்டிங் டயமீட்டர் பவர் 4 எல்லாம் ஆட் பண்ணி விட்டுருணும். ஓகே. ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ இது வந்துட்டு ஒரு சம்மில் பார்க்குறப்ப நம்ம இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இந்த சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க, ஸ்டீல் ஷாஃப்ட்டு ஆஃப் 1.5 மீட்டர் லாங். ஸோ ஷாஃப்டோட லென்த் கொடுத்துட்டாங்க இஸ் 1.5 மீட்டர் லாங் வந்துட்டு இவ்வளோ டயமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாவது டோட்டல் லென்த் வந்துட்டு 1.5 மீட்டர் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 95 mm டயமீட்டர் உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு 0.6 mm மீட்டர் ஆஃப் த லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் பார்த்தோன்னா 95 mm டயமீட்டர் இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட்டு 0.5 மீட்டர் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு 60 mm டயமீட்டர் இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் ரிமைனிங் 0.4 மீட்டர் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு பார்த்தோன்னா 50 mm டயமீட்டர் இருக்கு. ஓகே, ஸோ த ஷாஃப்ட் கேரிஸ் 2 wheels at 2 ends. ஸோ பேசிக்லி இந்த மாதிரி தான் லுக் ஆக போகுது நம்ம ஷாஃப்ட்டு. 2 wheels at 2 endsனா பேசிக்லி 2 ரோட்டர் இங்கே எண்ட்ஸில் இருக்குது. அண்ட் டயமீட்டர் வந்துட்டு 3 different diameters இருக்குது for 3 different lengths. The shaft carries 2 wheels at the ends. The first having a mass of 900 kg. ஸோ ஃபஸ்ட் அந்த லெஃப்ட் சைடில் இருக்க அந்த வீலோட மாஸ் வந்துட்டு 900 kgன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதோட ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, லொக்கேட்டட் அட் அது எங்கே இந்த 95 mm டயமீட்டர் பக்கத்தில் இருக்க அந்த ஷாஃப்ட் பக்கத்தில் இருக்க அந்த வீலு. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதோட வெயிட் வந்துட்டு 700 kgன்னு சொல்கிறாங்க. இந்த வீல் இது 700 kg அண்ட் அதோட ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் 0.55. ஓகே, ஸோ இந்த வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, டிட்டர்மைன் தி லொக்கேஷன் ஆஃப் த நோட் அண்ட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ரீ டார்ஷனல் வைப்ரேஷன். ஸோ இந்த சிஸ்டமில் நோடு எங்கே வருதுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃப்ரீ டார்ஷனல் வைப்ரேஷன் தான் சிஸ்டம் கண்டுபிடிங்க. அதாவது இந்த சிஸ்டமோட அந்த எஃப் வேல்யூ கேட்டிருக்காங்க. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினால இந்த எஃப் வேல்யூ. ஓகே, ஸோ தி மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் த ஷாஃப்ட் மெட்டீரியல் மே பி டேக்கன் அஸ் 80 G Newton per meter square. Giga Newton per meter square. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு இது கேட்டிருக்காங்க. நோடு எங்கே வந்துட்டு இந்த ஷாஃப்டில் அக்கர் ஆகுது, இந்த ஒரிஜினல் ஷாஃப்டில் கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் இந்த சிஸ்டம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு சிம்பிளாக சொல்கிறேன். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ 2 ரோட்டர் சிஸ்டம்க்கு ஃபார்முலா தெரியும். பட் அந்த ஃபார்முலா எப்போ அப்ளை ஆகும், இந்த டயமீட்டர் எல்லாம் வேறு வேறு இருக்கப்போ அப்ளை ஆகாது. அதெல்லாம் வந்துட்டு ஈக்குவலண்ட் தான் கன்வெர்ட் பண்ணும். ஸோ என்ன எடுத்துக்கிறேன், ஐம் கன்வெர்ட்டிங் டு ஈக்குவலண்ட் டயா உள்ள ஒரு ரோட்டர் 2 ரோட்டர் சிஸ்டமு. அந்த ஈக்குவலண்ட் டயமீட்டர் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு உள்ளே இருக்க இந்த 95 mm டயமீட்டருக்குள்ள அதே டயமீட்டருக்கு மித்த எதுவும் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த ஈக்குவலண்ட் இது பண்ணுறோம்ல, டார்ஷனல் ஈக்குவலண்ட் ஷாஃப்ட் பண்ணுறோம்ல, இது என்ன மாதிரி கான்செப்ட்னா, ஐம் மேக்கிங் தெம் எல்லாம் ஒரே டயமீட்ரு, பட் இந்த இதுக்கும் சேம் டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஓகே, டார்ஷனல் ஸ்டிஃப்னஸ் ஃபார் இந்த சிஸ்டமாக இருக்கட்டும் இந்த சிஸ்டம் இருக்கட்டும் சேமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நார்மலாக வந்துட்டு நான் இது என்ன ஃபார்முலா வச்சு கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இதான் நம்ம சொன்ன ஃபார்முலாவா. லென்த்து நம்ம வந்துட்டு எவ்வளோன்னு தெரியல, அதான் நான் தெரிய போகிறேன், கண்டுபிடிக்க போகிறேன் இந்த கன்வெர்ட் பண்ண சிஸ்டமோடதுக்கு. அந்த டயமீட்டர் வந்துட்டு என்ன எடுத்துக்கிறேன், இந்த 0.6 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த 0.95 mm உள்ள 95 mm உடைய டயமீட்டர் தான் என்னோட என்டையர் இதுக்கும் நான் 95 mm டயமீட்டர் தான் வச்சுக்க போகிறேன்னு நான் எடுத்துக்கிறனால ஈக்குவலண்ட் டயமீட்டர் நான் இங்கே 95 mm வச்சுக்கிறேன். அதை நான் மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். மித்தது எல்லாமே அந்த லென்த்து டிவைடட் பை அதோட கரஸ்பாண்டிங் டயமீட்டர் பவர் 4 அப்படியே போட்டுக்கிறேன். இந்த 0.5 அதெல்லாம் நீட்டாக இங்கே கோப்பி போட்டிருப்பேன். இந்த சைடு எடுத்து டயமீட்டர் மல்டிப்ளை பண்ணால் எல்லா ப்ராப்பர் யூனிட்ஸில் வச்சுன்னா லென்த் மீட்டர் வரப்போகுது. ஓகே, ஸோ லென்த் மீட்டர் வரப்போ தெரிஞ்சிச்சு. ஓகே, இது வந்துட்டு 8.95 மீட்டர் லென்த்து. இங்கே ஒரு ரோட்டர் இருக்குது, இங்கே ஒரு ரோட்டர் இருக்குது. இப்போ கண்டிப்பாக எங்கேயாச்சும் நடுவில் தான் வந்துட்டு ஒரு நோடு வரும். ஸோ இது வந்துட்டு ஏ, இது நான் பின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கேருந்து அந்த நடுவில் அந்த ஃபார்ம் வர நோடுக்கு லென்த் எல்ஏ, இங்கேருந்து இங்கே இந்த வீலேருந்து இந்த நோடுக்கு டிஸ்டன்ஸ் வந்துட்டு எல்பின்னு வச்சுக்கலாம். ஸோ எல்ஏ ப்ளஸ் எல்பி வந்துட்டு 8.95. ஸோ அது ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியுது, கரெக்டாக. ஸோ எல்ஏ ப்ளஸ் எல்பி இஸ் ஈக்குவல் டு 8.95. அதை தான் இங்கே எழுதியிருக்கான். ஸோ அது ஒரு ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன படிச்சிருந்தோம், நம்மளுக்கு டார்ஷனலி இந்த 2 ரோட்டர் சிஸ்டமில், அதாவது எல்ஏ ஐஏ ஈக்குவல் டு எல்பி ஐபின்னு படிச்சிருந்தோம்னா அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நம்ம எல்ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்பிக்கு ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். ஏன்னா இனர்ஷியல் அதாவது ஐஏ ஐபி வரையும் நமக்கு தெரியும். ஏன்னா மாஸ் கொடுத்துட்டாங்க ஒரு ஃப்ளை வீலுக்கும். அதுக்கப்புறம் அதோட ரேடியஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷனே கொடுத்துட்டாங்க. ஸோ ஐஏ ஃபைன் பண்ணிடலாம், எம்கே ஸ்கொயரு, ஐபியும் ஃபைன் பண்ணிடலாம். ஸோ எல்ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் எல்பிக்கு நான் இங்கே ரிலேஷன் ஃபைன் பண்ணுறேன்னா அதை கொண்டு போயிட்டு நான் இங்கே வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ எல்ஏ ப்ளஸ் எல்பிக்கு பதிலாக எல்ஏனா எல்பி டேர்ம்ஸில் இங்கே வச்சுட்டு
அந்த வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் அது டோட்டல் லென்த்தாக ஆகுமா? ஏன்னா இந்த லென்த்து ப்ளஸ் இந்த லென்த்து தானே இந்த டோட்டல் லென்த்து இந்த சிஸ்டம்க்கு. ஸோ அதுலேருந்து நான் எல்பியோட வேல்யூ ஃபைன் பண்ணுறேன். எல்பி வேல்யூ ஃபைன் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷனில் போட்டு எல்ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி, அதாவது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க, பொசிஷன் ஆஃப் நோட் வந்து ஒரிஜினல் ஷாஃப்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த எல்ஏ வேல்யூ வந்துட்டு 2.2 மீட்டர்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ என்ன தெரியுது நம்மளுக்கு, பொசிஷன் ஆஃப் த நோட் வந்து ஒரிஜினல் ஷாஃப்டில் இதோட பொசிஷன் எங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே நம்ம ஒரு வேலை பண்ணிக்கோம் தெரியுதா, ஈக்குவலன்ட் ஷாஃப்டாக மாற்றிக்கோம் தெரியுதா. இப்போ அதே வந்துட்டு ரிவர்ஸாக பண்ணி இந்த இதை வந்துட்டு இதுலேருந்து இருக்க நோடு வந்துட்டு இது எங்கே, இந்த நோடு இந்த ஈக்குவலன்ட் ஷாஃப்டில் இருக்க இந்த நோடு வந்துட்டு ஒரிஜினலாக இருக்கப்ப எங்கே வருது அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ரிவர்ஸாக நம்ம இந்த ஃபார்முலாவை திருப்புறோம். ஓகேயா? அதை எப்படி பண்ணுறாங்க, using this formula L is equal to L1 plus LA minus L1 d2 by d1 power 4. இது எப்படின்னா இங்கே நடுவில் தானே வருது. ஸோ என்ன எடுத்துக்கிறாங்க, இங்கேயும் வந்துட்டு நடுவில் தான் எங்கேயாச்சும் வரணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேயா? ஸோ அந்த நோடு இப்போ என்ன இருக்கு, இந்த சிஸ்டம் வந்துட்டு நம்ம திருப்பி இதே மாதிரி மாற்றி அதுலேருந்து நம்ம நோடு ஃபைன் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே L1 வந்துட்டு எப்படி இருந்தாலும் நம்மளோட இந்த ஃபார்முலா வந்துட்டு என்ன, L by d raised to 4 is equal to L1 by d1 power 4 plus L2 by d2 power 4. இந்த தானே ஃபார்முலா. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த சைடுலேருந்து என்ன தூரத்தில் என்ன டிஸ்டன்ஸில் அந்த நோடு ஃபார்ம் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். இதில் எங்கே இருக்குன்னு தெரியும், ஆனால் இது நான் இதில் எங்கே இருக்குதுன்னு தெரிய வச்சுட்டு இந்த இதில் ஒரிஜினலாக இருக்கிறதுல என்ன டிஸ்டன்ஸில் நோடு இருக்குன்னு ஃபைன் பண்ணும். இப்போ அதை எப்படி ஃபைன் பண்ணுறேன், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணுறேன். ஓகே? ஸோ இந்த சைட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் நோட் இருக்குன்னு நான் ஃபைன் பண்ண போகிறேன். ஓகே? ஸோ இப்போ வந்துட்டு என்ன, அதுக்கு வந்துட்டு அதே ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அந்த லென்த்து தான் என்ன டிஸ்டன்ஸில் இந்த சைட்லேருந்து இங்கே இந்த சைட்லேருந்து இங்கே வந்துட்டு நோடு வரைக்குமே என்ன டிஸ்டன்ஸ்னு ஃபைன் பண்ணுறது தான் அந்த லென்த் ஃபார்முலா எல். ஓகே? அந்த லென்த்து ஃபைன் பண்ணி கொடுக்குறது தான் இந்த எல். இந்த டி என்னன்னு பார்த்தோன்னா, இந்த இது நான் ஈக்குவலன்ட் டயமீட்டர் வச்சுக்கேன்னா அந்த ஈக்குவலன்ட் டயமீட்டரோட வேல்யூ தான் இங்கே வரும். ஏன்னா நான் வந்துட்டு இதை வந்துட்டு இந்த இதை கன்வெர்ட் பண்ணுறப்ப நான் இங்கே என்ன ஈக்குவலன்ட் டயமீட்டர் யூஸ் பண்ணிக்கணும், அந்த டயமீட்டர் வேல்யூ தான் இங்கே போட போகிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த மித்த எல்லா வேல்யூஸும் அதே தான் போட போகிறேன். என்ன ஆகுது, இங்கே வந்துட்டு L1 வந்துட்டு அதே வேல்யூ 0.6 போடுவேன். எனக்கு D1 எனக்கு இந்த 0.95 தான் இந்த D1. ஏன்னா இதோட டயமீட்டர் சேம். ஏன்னா இந்த டயமீட்டர் தான் நான் வந்துட்டு ஈக்குவலன்ட் டயமீட்டராகவே எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த டயமீட்டர் போய் இங்கே மல்டிப்ளை ஆகிறப்ப இந்த நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் கேன்சல் ஆகிரும். ஓகேயா? அதனால தான் இங்கே ஒன்றுமே எழுதலை, வெறும் L1 தான் இருக்குது. ப்ளஸ்ஸு என்ன இருக்குது, யூஸ்வலாக வந்துட்டு ப்ளஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நம்மளுக்கு வந்துட்டு எல்ஏனா என்ன, இங்கே தானே நம்மளுக்கு இங்கே நோடு வந்துருக்கு. ஏன்னா என்னோட ஈக்குவலன்ட் டயமீட்டர் வந்துட்டு 0.95 mm. அதுதான் இங்கே இருக்கா, ஈக்குவலன்ட் டயமீட்டர் தானே இங்கே போடுவேன். ஆமாம். ஸோ இப்போ அதை போய் இங்கே நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு கீழே நியூமரேட்டரில் இந்த ஃபர்ஸ்ட் லென்த்துக்கு அதே டயமீட்டர் தானே இருக்கு. ஓகே. ஸோ அதனால் இந்த D4 இஸ் நத்திங் பட் D1 தான். ஸோ அது ரெண்டையும் மல்டிப்ளை ஆகுறப்ப D4 பவர் D1 அதே ஃபார்முலா கீழே போட்டுருக்கீங்களா? தான் இருக்கும். அதுதான் ரிவர்ஸில் இங்கே இந்த இது இருக்கேன். ஸோ அதனால் L1 மட்டும் தான் இங்கே இருக்கும். ப்ளஸ்ஸு இது எங்கேருந்து வந்துச்சுன்னா இப்போ என்ன ஃபைன் பண்ணுறேன், L1 அதாவது நம்மளுக்கு வந்துட்டு L1க்கு அப்புறம் இந்த டயமீட்டர் நடுவில் தான் எங்கேயோ வருதுன்னு தெரியுது. ஓகே? அது என்ன டிஸ்டன்ஸில் வருதுன்னு தெரியல நம்மளுக்கு. ஓகே? இந்த ஷாஃப்டில். ஓகே? ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த LA வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் L1 தெரிஞ்சிருச்சு. ஏன்னா LA இஸ் 2.2 meters. இட் இஸ் ஆப்வியஸ்லி கிரேட்டர் தென் L1 வேல்யூ, இந்த 0.6 வேல்யூ. ஓகே? ஸோ இதுக்கப்புறம் தான் எங்கேயோ ஃபார்ம் ஆயிருக்கு இந்த நோடு. ஓகே? ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த அதனால அந்த ஃபார்முலாவில் வந்துட்டு நான் எப்படி எழுதுறேன், L இஸ் ஈக்குவல் டு L1 ப்ளஸ் அந்த L1 தான் அந்த 0.95 டயமீட்டர் கோட்லேயே அந்த லென்த்து, ப்ளஸ்ஸு எனக்கு LA மைனஸ் L1னா இங்கே லென்த் வந்துருக்கா, இந்த டிஸ்டன்ஸ் அதாவது ஈக்குவலன்ட் ஷாஃப்டில் வர நோடோட லென்த் தான் ஃப்ரம் A வந்துட்டு LA. அந்த லென்த்து மைனஸ் என்னோட ஷாஃப்டில் இருக்க லென்த்து, இந்த லென்த்து. ஓகே?
ஸோ அது வந்துட்டு போட்டுட்டு, ஏன்னா அந்த லென்த் இந்த L1க்கு அப்புறம் தான் இந்த LA வருது. ஸோ LA மைனஸ் L1 இன்டூ D2/D1 பவர் 4. இப்போ இந்த இங்கே வந்துட்டு என்ன எழுதியிருக்கோம், இங்கே வந்துட்டு என்ன டயமீட்டர் போட்டிருக்கோன்னா, இந்த டயமீட்டர் தெரியுதா, இங்கே ஒரு டயமீட்டர் இருக்குமா இந்த ஷாஃப்டில், அந்த டயமீட்டர் போய் இங்கே போட்டிருக்காங்க, டிவைடட் பை நம்மளோட D1 பவர் 4, அதாவது நம்மளோட என்னது ஈக்குவலன்ட் டயமீட்டரோட பவர் 4. கான்செப்சுவலா சொல்லணும்னா அந்த நாள் ஒரு மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு திருப்பியும் இது பண்ணிட்டேன். கௌதம், நான் வந்துட்டு இந்த கொஸ்டினுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நான் வந்துட்டு அந்த நாள் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் திருப்பி அதை மறக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் திருப்பி ஞாபகம் வந்துச்சுன்னா இன்னும் கிளியராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? ஓகேடா. இப்போ நார்மலாக இந்த பார்ட் மட்டும் தான் நமக்கு தெரியல. ஓகே, இப்போதைக்கு இதை விட்டுருங்க. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ரீ டார்ஷனல் வைப்ரேஷன் கேட்டிருக்காங்க. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டார்ஷனல் வைப்ரேஷன் நார்மல் ஃபார்முலா 1/2π√CJ/IA LA. இப்போ எதர் ஐபி எல்பி போடலாம், ஐஏ எல்ஏ போடலாம், எனி ஒன் திங். ஓகே, சிஜே வந்துட்டு போட்டுருவேன், ஐஏ வேல்யூ இருக்கு, எல்ஏ வேல்யூ இஸ் நத்திங் பட் இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஈக்குவலன்ட் ஷார்ப் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அந்த டிஸ்டன்ஸ். அதை போட்டேன்னா டேரெக்டாக எனக்கு ஃபங்க்ஷன் வந்துடும், ஃப்ரீக்வன்சி வந்துடும், அது ஹர்ட்ஸில் ரிப்ரசென்ட் பண்ணுவேன், அவ்வளோதான். ஸோ அந்த கொஸ்டின் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணிச்சோம். அந்த திருப்பியும் பேக் டு அந்த கொஸ்டினில் அந்த ஒரிஜினல் ஷாப்ல அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் நான் என்ன வாய்ஸ் மெசேஜ் என்ன போட்டுருக்கேன் பண்ணுறேன். ஓகேடா ஓகேடா. இப்போ சிங்கிள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் இதில் என்ன சொல்கிறாங்க, 3 ரோட்டர் சிஸ்டமு. ஒரு இன்ஜின் வந்துட்டு சென்ட்ரிஃபியூகல் பம்பை ரொட்டேட் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ 3 இது இருக்குது, பம்பு, இன்ஜினு, ஃப்ளைவீலுன்னு. ஓகே, இந்த மாஸ் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ரோட்டர் A, B and C கொடுத்துட்டாங்க, அதோட ஐ வேல்யூ கொடுத்துட்டாங்க, 3வது. நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் த ஷாஃப்ட் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு 3 ரோட்டர் சிஸ்டம்க்கு நம்மளுக்கு வந்துட்டு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்களா. ஸோ ஃப்ரீக்வன்சியோட ஃபார்முலா வந்துட்டு இதுதான், 1/2π√CJ/IA LA. ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா இங்கே இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு 3 ரோட்டராக இருக்கப்ப என்ன சொன்னேன், 2 சினாரியோ இருக்கு. ஃபஸ்ட்டு சினாரியோ என்ன, நம்மளுக்கு வந்துட்டு ஒரே ஒரு நோடு ஃபார்ம் ஆகுது. இன்னொரு சினாரியோ என்ன, 2 நோடு ஃபார்ம் ஆகுது. ஓகேயா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரே ஒரு நோடு ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும், அஸ்யூமிங் இது ரெண்டும் ஒரே டைரெக்ஷனை சுற்றிக்கிறோன்னு. ஓகேயா? ஸோ ஒரு நோடு ஃபார்ம் ஆகுறப்ப ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும் என்டையர் சிஸ்டம்க்கு. 2 நோடு ஃபார்ம் ஆகுறப்ப இன்னொரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஓகேயா? ஸோ 3 ரோட்டர் சிஸ்டமில் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா 2 ஃப்ரீக்வன்சி கொடுக்கணும். ஒன்று வந்துட்டு என்ன, சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சி, டபுள் நோட் ஃப்ரீக்வன்சின்னு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரிலேஷன் சுஜித், அந்த ரிலேஷன் என்ன, சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சிக்கும் டபுள் நோட் ஃப்ரீக்வன்சிக்கு ரிலேஷன் என்ன, it is not f1 equal to f2, right? It is not f1 equal to f2, right? Root of big one by the small one. No, f2 is equal to f1. Okay. ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம இது ஃபைன் பண்ணுறோம் கௌதம், அதாவது இந்த நோட்ஸ் ஃபைன் பண்ணுறோம். ஓகேயா? எங்கே நோடு வருதுன்னு நம்ம ஃபைன் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு ஷாஃப்ட் எல்லாமே ஒரே டயமீட்டர் இருக்குது. ஓகே, ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ 70 mm தான் ஒரே டயமீட்டர். ஸோ இந்த டயமீட்டர்லாம் திருப்பியும் ஈக்குவலாக மாற்றுறது அந்த வேலை இல்லை. நான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கேன், டைரக்ஷன் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, ஸோ வந்துட்டு 2 சினாரியுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒன்று வந்து என்ன சினாரியோ, ஏக்கு ஆப்போசிட்டாக பி சுற்றுது, பிக்கு ஆப்போசிட்டாக சி சுற்றுது, கரெக்டா? ஸோ அது இருக்கப்ப ஏக்கும் சிக்கும் ரிலேஷன் வந்துட்டு IALA ஈக்குவல் டு ICLCன்னு சொல்லியிருந்தேன்னா, ஆமாம் கரெக்டா? ஸோ இப்போ இந்த கண்டிஷன் அப்போ வந்துட்டு எல்ஏக்கும் எல்சிக்கும் இப்போ வந்து அந்த லென்த் இப்போ 1.5 இருக்கேன், அப்போ கூட IALA ஈக்குவல் டு ICLC அப்படியா? ஆமாம், லென்த்து பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு டயமீட்டர் தான் ஈக்குவலாக இருக்கணும். ப்ளஸ் எல்லாமே ஆப்போசிட் டிரெக்ஷனை சுற்றிட்டு இருந்துச்சுன்னா ஏக்கு ஆப்போசிட்டாக பி, பிக்கு ஆப்போசிட்டாக சி, அதாவது டபுள் நோடு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த கர்வ் அந்த இது இப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம், ஏக்கும் சிக்கும் இந்த இதுக்கும் ரிலேஷன் பார்த்தோன்னா
எல்ஏ ஐஏ ஈக்குவல் டு எல்சி ஐசி. எல்ஏனா அந்த நோடுலேருந்து, அதாவது இந்த டிஸ்டன்ஸ், எல்ஏனா இந்த டிஸ்டன்ஸு, ஓகேயா. ஏலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் நோடுக்கான டிஸ்டன்ஸு, எல்சினா இந்த டிஸ்டன்ஸு, ஓகேயா. எல்பினா இந்த டிஸ்டன்ஸு, ஓகே. ஸோ என்ன ஃபைன் பண்ணுறோம், எல்ஏ ஐஏ ஈக்குவல் டு எல்சி ஐசி. ஐஏ ஐசி வேல்யூ கொடுத்துட்டாங்க, ஓகே. ஸோ எல்ஏக்கும் எல்சிக்கும் நம்ம இங்கே ரிலேஷன் ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம், எல்ஏ ஈக்குவல் டு 0.6 எல்சின்னு, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு ரிலேஷன் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம வந்துட்டு பிக்கும் சிக்கும் ஒரு ரிலேஷன் ஃபைன் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் கரெக்டாக. அதாவது பிக்கும் சிக்கும் இல்லை பிக்கும் ஏக்கும் ஃபைன் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அதாவது என்ன, இங்கே பாரு, பிக்கும் நடுவில் இருக்கிறதுக்கும் எண்டதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஆப்போசிட்டாக சுற்றிட்றப்ப இந்த ஃபார்முலா சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா. 1/ALA ஈக்குவல் டு 1 இது, இல்லைன்னா இந்த பிக்கும் சிக்கும் ரிலேஷனை இந்த ரெண்டும் எடுத்துக்குவேன். ஸோ இந்த கொஸ்டினில் பிக்கும் சிக்கும் ரிலேஷன் எடுத்திருக்காங்க, ஓகேயா. ஸோ அது வந்துட்டு பேக் டு த கொஸ்டின். எஸ், ஸோ பிக்கும் சிக்கும் இருக்க ரிலேஷன் வந்துட்டு இங்கே போட்டிருக்காங்க, ஓகே. ஸோ 1/IC வேல்யூ தெரியும், எல்சி இங்கே இருக்கும். இப்போ ஐபி வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு என்ன, ஐபி வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஓகே. ஐபி வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இங்கே L1 மைனஸ் எல்ஏ இருக்கும், ப்ளஸ் L2 மைனஸ் எல்சி இருக்கும், ஓகே. இப்போ L1 என்னன்னா இந்த டிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா. L1 இந்த டிஸ்டன்ஸு, L2 இந்த டிஸ்டன்ஸ், நம்மளுடைய அந்த கான்செப்ட் படிக்கிறப்ப பார்த்துருந்தோம். L1னா இந்த டிஸ்டன்ஸு, L2னா இந்த டிஸ்டன்ஸு. அதாவது எப்போ இது L1 இந்த டிஸ்டன்ஸ் சொல்வேன்னா எல்லாம் ஒரே டயமீட்டர் இருக்கப்ப. ஸோ L1னா இந்த டிஸ்டன்ஸ், பிலேருந்து ஏக்கு டிஸ்டன்ஸ், L2னா பிலேருந்து சிக்கு டிஸ்டன்ஸு, ஓகே. ஸோ L1 வேல்யூ தெரியும், L2 வேல்யூ தெரியும், ஓகே. ஸோ அகெயின் வந்துட்டு எல்ஏ எல்சி இருக்குது, இந்த சைடும் எல்சி இருக்குது. ஸோ இதுலேருந்து எனக்கு இன்னொரு வேல்யூ ஃபார் எல்ஏக்கும் எல்சிக்கும் ரிலேஷன் ஃபைன் பண்ணுவேன். ஸோ என்ன இருக்கு, இப்போ எல்ஏவும் எல்சியும் இந்த ஈக்குவேஷன் இருக்கப்ப இந்த ரிலேஷன் நான் முன்னாடியே ஃபைன் பண்ணியிருப்பேன், இந்த ஈக்குவேஷன்லேருந்து அந்த ரிலேஷன் எடுத்து நான் இங்கே போடுறேன். எல்லாமே எல்சி டேர்ம்ஸில் கொண்டு வரேன். எல்சி டேர்ம்ஸில் கொண்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆக்சுவலி வந்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். இங்கே கியூபிக் ஈக்குவேஷன் மாதிரி காமிச்சிருக்காங்க கோப்பி, ஆக்சுவலி குவாட்ராட்டிக் தான் வரும், ஓகே. ப்ராப்பராக மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்திங்கன்னா குவாட்ராட்டிக் தான் வரும். அதோட ரூட் ஃபைன் பண்ணிங்கன்னா 2 வேல்யூ வரும். ஸோ எல்சிக்கு வந்துட்டு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு உடனே கேல்குலேட்டரில் நம்ம அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ஃபைன் பண்ணலாம். அந்த ரூட்ஸ் தான் நத்திங் பட் எல்சியோட அந்த வேல்யூஸ், ஓகேயா. எல்சியோட வேல்யூஸ். இப்போ ஆக்சுவலி 2 குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனால எல்சிக்கு 2 வேல்யூ வரும், ஓகேயா. ஓகே கௌதம், புரியுதுடா. ஆக்சுவலி இந்த கொஸ்டினில் வந்துட்டு 1 வேல்யூ ஆஃப் எல்சி வந்துட்டு 0.726 எழுதியிருப்பான், ஓகேயா. இன்னொரு வேல்யூ ஆஃப் எல்சி பார்த்தோன்னா 1.196 வரும் நினைக்கிறேன், 1.146 வரும், ஓகே. ஓகே. அதை வேணால் எழுதி வச்சுக்கோங்க நோட் புக்கில், ஓகே. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் 2 ஆன்சர் வரும். ஒன்று வந்துட்டு 1.19 தான் வரும், கரெக்ட். 1.912 வரும், 1.912 வரும். இன்னொரு வேல்யூ வந்துட்டு 0.726. 0.726 இங்கே எழுதிட்டான். இன்னொரு வேல்யூ ஆஃப் எல்சி வந்துட்டு 1.912 மீட்டர்ஸ். இப்போ எல்சிக்கு 2 வேல்யூ வருது, கரெக்டா. இப்போ எல்சினா என்ன, சிலேருந்து அந்த அது பக்கத்தில் இருக்க ஃபர்ஸ்ட் நோடில் இருக்க டிஸ்டன்ஸு, கரெக்டா. ஸோ எது பெரிய வேல்யூவோ தட் இஸ் த வேல்யூ ஃபார் சிங்கிள் நோட் சிஸ்டம். ஏன்னா சிலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி இருக்குன்னு அர்த்தம், புரியுதா. ஏன்னா சிங்கிள் நோடு இருக்கப்ப ஒரே ஒரு நோட் தான் இருக்கும், அது வந்துட்டு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்காது. ஏன்னா டபுள் நோடு இருக்கப்ப இப்படி பேருக்கனால சிலேருந்து பக்கத்துலேயே ஒரு நோடு வந்திருக்கும். அந்த ஸ்மாலர் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம ரோட்டர்லாம் வந்துட்டு ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸில் கான்சிக்யூட்டிவாக சுற்றிட்டு இருக்கப்ப வர அந்த டபுள் நோட் சிஸ்டமுக்கு டிஸ்டன்ஸ் தான் ஸ்மாலர் வேல்யூ லென்த்து. இப்போ பெரிய வேல்யூ பார்த்தோன்னா சிங்கிள் நோடு இதுக்கு யூஸ் பண்ணும், ஓகே. ஸோ சிங்கிள் நோடு ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன, 1/2π √ICLCன்னு இங்கே போட்டுக்கலாம், ஓகே கௌதம். ICLCன்னு போட்டுக்கலாம். இப்போ சி வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஜி அதுதான் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி கொடுத்துட்டாங்க. ஜே பார்த்தோன்னா போலார் மாடுலஸ், டி வேல்யூ நம்மளுக்கு தெரியும், டயமீட்டர் வச்சு ஃபைன் பண்ணிடலாம். ஐசி கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே. எல்சி நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ணால் இந்த பெரிய வேல்யூ ஆஃப் எல்சி தான் சிங்கிள் நோடுக்கு இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிங்கிள் நோட் சிஸ்டம் ஃபைன் பண்ணியிருப்போம், ஓகேயா. ஓகேடா சுதீர், ஓகே. இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிங்கிள் நோட் சிஸ்டம் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் நான் அங்கே இந்த ஸ்டெப்லாம் தேவையே இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன், அதை நீ எதுக்குறியா. ஓகேடா. ஃப்ரீக்வன்சி ஆஃப் டபுள் நோட் சிஸ்டம்க்கும் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிங்கிள் நோட் சிஸ்டம்க்கும் இருக்க ரிலேஷன் இது எல்லா டைமும் ஒர்க் ஆகும். Fn2 ஈக்குவல் டு
ஒரே செகண்ட் நோட் எடுத்துக்கிறேன். ஆ சொல்றா சுதீர். fn2 equal to ஆ fine fn2 equal to fn1 ஆ into ஆ root of ஆ இப்போ எல்சிக்கு 2 வேல்யூ ஃபைண்ட் பண்ணல, ஆமா பெரிய வேல்யூ ஆஃப் எல்சி டிவைட் பை ஸ்மால் வேல்யூ ஆஃப் எல்சி. ஓகே இப்போ இதெல்லாம் வந்துட்டு எல்ஏ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோவேன். ஆ எல்ஏ தான் நீ ஃபைண்ட் பண்ணியிருக்கேன்னா பெரிய வேல்யூ ஆஃப் எல்ஏ பை ஸ்மால் வேல்யூ ஆஃப் எல்ஏ வச்சுக்கலாம் ஓகேடா ரூட் உள்ளாக்க. ஓகே, அது ஈஸியர் ரிலேஷன். இப்போ fn1 ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் fn1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த லென்த்தோட பெரிய வேல்யூ பை ஸ்மால் வேல்யூ ரூட் மல்டிப்ளை பண்ணாலே உனக்கு செகண்ட் டூ நோட்ஸோட ஃப்ரீக்வன்சி டேட்டா வந்துடும். ஓகே இப்போ எனக்கு ஒரு டவுட்ரா. ஆ இப்போ FN 1 பண்றோமா, கொஞ்சம் மேல இங்கே வரியா? பாருங்க. சரி சொல்லு. சரி. FN 1 is equal to 1 by root 2 by 1 by 2 பைன்னு போட்டிருக்கியா? இப்போ வந்து நம்ம வந்து அசியூம் பண்றத பார்த்தீங்கன்னா நோட் வந்து லெஃப்ட் சைடில் வரனால தான் இந்த ஃபார்மில் போய் போடுறோமா? அப்படிலாம் இல்லை கௌதம், நீ கண்ணை மூடிட்டு என்ன எடுக்கணும், இப்போ நீ எல்சி இல்லை எல்ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியிருப்பியா, அப்போ ஆமா 2 வேல்யூ வருதா, எல்சிக்கு ஆமா 2 வேல்யூ வருதா, பெரிய வேல்யூ எடுத்துட்டு நம்ம இப்போ பெரிய வேல்யூ எப்பயுமே வந்துட்டு we have to use it for சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கணும். அது புரியறதுக்கு தான் நான் இப்படி காமிச்சிருக்கேன் டயக்ராம் மாதிரி. இந்த மாதிரி ஒரே ஒரு நோட் ஃபார்ம் ஆகுறப்ப கண்டிப்பாக 2 ரோட்டர்லேருந்து தள்ளியாக தான் இருக்கும் வென் கம்பேர்ட் டு டூ நோட்ஸ் ஃபார்ம் ஆகுறப்ப ஓகே. அப்படின்னு இல்லை காமிச்சிருக்கேன். எனக்கு என்ன ஓகே. டவுட்னா, சிங்கிள் நோடுன்னு போட்டிருக்கல, சிங்கிள் நோடு சிஸ்டம்னு, ஆ அதில் வந்து இந்த சம்மில் பார்த்தா சிஜே பை ஐஏஎல்ஏன்னு போட்டிருக்கல, ஆமாம், அது வந்து சிங்கிள் நோட் லெஃப்ட் சைடில் வரனாலேன்னு கேட்குறேன். அது இப்படி தான் வரணும்னு கேட்குறியா? அப்படிதான் இப்போ தேவை. அது வந்துட்டு இட் இஸ் நாட் ரெக்வயர்ட். அதாவது இந்த கொஸ்டின்ல வந்துட்டு ஏன் இப்படி நாங்கள் போட்டிருக்கோம்னா, எல்சியோட பெரிய வேல்யூ தான் சிங்கிள் நோடுக்கு வரும்னு சொல்லியிருந்தேன்னா, எல்சியோட பெரிய வேல்யூ 1.9 சம்திங் வருதா, 1.9 சம்திங்னா இந்த 1 மீட்டரை தாண்டி இங்கே தான் வருது. புரியுதா? அதனால நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். ஸோ அதனால இப்படி வருதுன்னு காமிச்சிருக்கோம். இப்போ இந்த சைடு தாண்டி எல்சி வேல்யூ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதை தான் ஏ, இதான் சி, கரெக்டா? இப்போ எல்ஏ ஃபைண்ட் பண்ணுறோம். எல்ஏ வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் 2 ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அசியூம் 2 ஆன்சர் வருது. அப்போ எல்ஏயோட ஆன்சர் வந்துட்டு 2 மீட்டர் சம்திங் வருதுன்னு வச்சுக்கோவேன். அப்போ 1.5 தாண்டி தான் இங்கே வருது. அப்போ வந்துட்டு அதுக்கு வந்து நான் இப்படி போட்டிருப்பேன். புரியுதா? ஓகே. இப்போ வந்து நீ என்ன சொல்ற, பெரிய அதாவது எல்சிலேருந்து ஆமாம், பெரிய வேல்யூ ஆஃப் இப்போ எதர் எல்ஏ ஆர் எல்சி வாட் எவர் யூ ஃபைண்டிங் 2 வேல்யூ வரும்ல, அதில் இருக்க பெரிய வேல்யூ தான் நம்ம வந்துட்டு சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலாவில் போட போகிறோம். நீ இந்த மாதிரி டயக்ராம் ரெப்ரசென்ட் தான் பண்ணணும் எக்ஸாமில் அப்படிலாம் அவசியமே இல்லைடா, சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போட்டிருக்கோம். ஓகேடா. ஓகே, இது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, இப்போ பெரிய வேல்யூ எல்சி இஸ் நத்திங் பட் நோடோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சிஏ. அது வந்து பார்த்தோன்னா நம்மளோட 1.9 சம்திங் இருக்குது, அது இந்த தடவை தள்ளி இருக்குது. ஸோ அதனால இப்படி பியும் தாண்டி இப்படி தான் கர்வ் ஆகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, மீட் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தோன்னா சின்ஸ் ஐ நோ சிங்கிள் இந்த ஃபார்முலா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சி இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் நெசசரி தட் ஐஏஎல்ஏ ஐசிஎல்சி அப்படி தான் போடணும், ஐபிஎல்ஏ எனி ஒன் திங் போட்டாலும் அந்த சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சியோட ஆன்சர் தான், இந்த சிஸ்டமோட ஆன்சர் தான். ஸோ நான் இங்கே வந்துட்டு எல்சியோட வேல்யூ வச்சிருக்கனால 1/2 ரூட் ஆஃப் சிஜே ஐசிஎல்சினே போட்டுக்கிறேன். ஓகே, ஐசி வேல்யூ கொடுத்துட்டாங்க, எல்சியோட பெரிய வேல்யூ போடணும் சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சிக்கு. அதுலேருந்து இந்த டபுள் நோட் ஃப்ரீக்வன்சிக்கு இவ்வளோ வேலைலாம் தேவையில்லை, சிம்பிளாக டேரெக்டாக இந்த ஃபார்மில் யூஸ் பண்ண வேண்டியதான். அதாவது நான் சொல்லியிருந்த ஃபார்மில் டபுள் நோட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சி இன்டூ ரூட் ஆஃப் நான் எல்சியோட ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஃபைன் பண்ணி தெரியுங்களா, அதோட பெரிய வேல்யூ டிவைட் பை ஸ்மால் வேல்யூ. இப்போ எல்சியோட பெரிய வேல்யூ டிவைட் பை எல்சியோட ஸ்மால் வேல்யூ. எல்ஏ டேர்ம்ஸில் வச்சிருந்தேன்னா எல்ஏயோட பெரிய வேல்யூ டிவைட் பை எல்ஏயோட ஸ்மால் வேல்யூ, அவ்வளோதான். இப்போ டபுள் நோட் ஃப்ரீக்வன்சி டேட்டா ஹர்ட்ஸில் வந்துடும். ஓகே, தட் இஸ் வாட் தே ஆஸ்க்ட் us in this question, we found, அவ்வளோதான். ஓகே, ஓகேடா சரி. நெக்ஸ்ட் வந்து டுட்டோரியல் சம்ஸ் போட்டிருக்கான் கௌதம். ஓகேடா. டுட்டோரியல் சம்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணிங்கன்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ ஒரே ஒரு டைப் ஆஃப் சம் மட்டும் இருக்குது. அந்த என்ன டைப் ஆஃப் சம்னா டிரான்ஸ்மிசிபிலிட்டியோட கான்செப்டா இந்த சாப்டரில்.
ஓகே. ஸோ டிரான்ஸ்மிசிபிலிட்டியோட கான்செப்ட் வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா வந்துட்டு நான் என்னன்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோன்னா இது கியர் சிஸ்டம்னு இன்னொரு கான்செப்ட் இருக்கு இந்த சாப்டரில். நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன். எனக்கு இந்த ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணுறீங்களா? ஆஃப் பண்ணிட்டுமா? ஆ செகண்ட் சப்டிவிஷன் அந்த சி வச்சு நீ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல ரெண்டு ஈக்குவேஷன் வந்து ஓகேடா, ஆரம்பிக்கலாம்டா. ஓகே. இப்போ கியர் சிஸ்டம்னு இருக்கு, டார்ஷனல் வைப்ரேஷன் ஆஃப் கியர் சிஸ்டமு. ஓகே. ஸோ கியர் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, இதே மாதிரி ஏன்னு ஒரு ரோட்டர் இருக்கும். அது வந்துட்டு ஒரு பினியன் கனெக்ட் ஆயிருக்கு. நார்மலாக முன்னாடி வந்துட்டு ஒரே லென்த்தில் வந்துட்டு இங்கே ஒரு ரோட்டர் ஏதாச்சும் ஒரு இது, அதுக்கப்புறம் பி கனெக்ட் ஆயிருந்துச்சா. ஆனால் இங்கே பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரெண்டு கியர் மெஷ் ஆகி வேற ஷாஃப்ட்லேருந்து இன்னொரு இதுக்கு ரோட்டருக்கு இப்படி போகுது. ஸோ இந்த மாதிரி சிஸ்டமோட அனாலிசிஸ் வந்துட்டு கியர் சிஸ்டமோட டார்ஷனல் வைப்ரேஷன் ஓட அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ வெரி சிமிலர் தான். ஓகே. இந்த ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அசம்ஷன்ஸ் இருக்குது. என்ன அசம்ஷன்ஸ்னா, இனர்ஷியா அட் இந்த சி, அதாவது பினியனுக்கும் கியருக்கும் நடுவில் இருக்க இனர்ஷியா வந்துட்டு நெக்லிஜிபிள்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு லோ, அதாவது அங்கே ரெண்டு கியர் டீத்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த லோடு ஆக்டர் வந்துட்டு பார்த்தோன்னா அந்த டீத்தோட எலாஸ்டிக் லிமிட்டுக்கு உள்ளாக்க தான் இருக்குது. ஓகே அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இன்னொன்று வந்துட்டு நம்ம என்ன அசியூம் பண்ணோம்னா, பேக்லாஷ்லாம் இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, ரெண்டு கியரும் வந்துட்டு ப்ராப்பராக அதுக்கப்புறம் ஸ்லிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கியர் வந்துட்டு ப்ராப்பராக மெஷ் ஆகிக்கு ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி அசம்ஷன்ஸ் எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு இந்த சி இருக்குல்ல, இந்த சி இந்த கியர் சிஸ்டம் இருக்குல்ல, பினியன் கியர் சிஸ்டம், இது வந்துட்டு இதோட இனர்ஷியா நெக்லிஜிபிள்னு கன்சிடர் பண்ணால் இதை நம்ம வந்துட்டு ஒரு சிஸ்டமாக மாற்றிடலாம். என்ன சிஸ்டமாக மாற்றலாம்னா, இந்த ஏ அப்படியே இருக்கிறது, பி இருக்கிறது, இந்த சிக்கு பதிலாக இந்த ஒரே ஷாஃப்டாக போட்டுடலாம். இந்த இப்படி தனித்தனியாக ஷாஃப்ட் இல்லாமல் ஒரே ஷாஃப்டாக போட்டுடலாம். ஓகேயா? ஓகே. அந்த ஒரே ஷாஃப்ட் வந்துட்டு பார்த்தோன்னா இந்த டிபி வந்துட்டு இந்த டிஏ டயமீட்டருக்கே மாற்றி ஈக்குவலண்ட்டாக இதாக மாற்றிடலாம். பேசிக்கலி என்னென்னா, இங்கே சி நடுவில் ஒன்றுமே இல்லாத மாதிரி எடுத்துருவோம். அதாவது கன்சிடரிங் தட் தேர் இஸ் நெக்லிஜிபிள் இனர்ஷியா. ஓகே. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த சிஸ்டமோட சில ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சுக்கலாம். அது என்ன ஃபார்முலாஸு? இப்போ இது வந்துட்டு ஐபி, இதான் ரோட்டர் பியா. இந்த ரோட்டர் வந்துட்டு இப்போ இந்த சிஸ்டமுக்கு மாறுறப்ப இதோட இனர்ஷியா மாறும். ஓகே. இதோட இனர்ஷியா மாறும். அந்த இனர்ஷியோட ஃபார்முலா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்துட்டு ஐபி டேஷ், அதாவது புது இனர்ஷியா வரும். இந்த ரோட்டருக்கு இந்த ரோட்டருக்கு வித்தியாசம் ரேடியஸ் ஆஃப் ஜைரேஷன் இருக்கட்டும், நம்மளோட மாஸ்ல இருக்கட்டும் வரனால இதுக்கு வந்துட்டு இப்போ பார்த்தோன்னா புது இனர்ஷியா ஃபார்முலா வந்துட்டு ஐபி டேஷ்னு சொல்லுவோம். தட் இஸ் ஐபி இன்டூ இந்த ஃபார்முலா படிக்காத, ஐபி பை ஜிஆர் ஸ்கொயர். இந்த பட்சி ஜிஆர்னா என்னன்னா, இன்புட்டோட ஒமேகா வேல்யூ டிவைடட் பை அவுட்புட்டோட ஒமேகா வேல்யூ. இங்கே எழுதியிருப்பாங்க பார். ஜிஆர் இஸ் நத்திங் பட் ஒமேகா ஏ பை ஒமேகா பி. ஸோ அது புது இனர்ஷியா ஃபார்முலா நத்திங் பட் பார்த்தோன்னா, இனர்ஷியா பேசுகிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு ஐபி டேஷ் புது இனர்ஷியா இஸ் ஈக்குவல் டு பழைய இனர்ஷியா ஐபி டிவைடட் பை ஜிஆர் ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த டயமீட்டர் வந்து எப்படிமா, டிஏவும் டிபியும் வேற வேற தானே? வேற வேற. அதுக்கப்புறம் இந்த டிபி வந்து பார்த்தோன்னா டிஏவா வந்துட்டு, அதாவது எல்லாத்துக்குமே ஈக்குவலன்ட் டயமீட்டராக மாற்றி ஈக்குவலன்ட் சிஸ்டமாக மாற்றிருக்காங்க. எப்படின்னா டிபி வந்துட்டு டிஏவா டிபி டேஷ் வந்துட்டு இப்போ பேசிக்கலி திஸ் ஹோல் லென்த் இஸ் டி, அந்த லென்த்துக்கு பார்த்தோன்னா டிஏ டயமீட்டருக்கு போட்டிருக்காங்க. இந்த இதை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க இந்த டயமீட்டருக்கு. பழைய ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான். அதே ஃபார்முலா தான். ஆமாம். ஓகே. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கப்ப இந்த ஒரு இனர்ஷியாவும் மாறுது. இனர்ஷியாவோட ஃபார்முலா தான் இது. அந்த லென்த் இருக்குல்ல L2 டேஷ், அந்த லென்த் இருக்குல்ல, அந்த லென்த் நம்ம வந்துட்டு எப்படி ஃபைன் பண்ணுவோம்? ஏன்னா இந்த டிபி வந்துட்டு டிஏ மாத்திரன்னா அந்த புது லென்த் வந்துருமா, அந்த லென்த்தோட ஃபார்முலா தான் இது L2 டேஷ். ஓகே. ஏன்னா இது வந்துட்டு அதே டயமீட்டருக்குனால அதே லென்த் L1, இந்த L1 அதே தான் இருக்கும். இங்கே வேறு அந்த டயமீட்டர் இந்த டயமீட்டரை மாற்றி ஈக்குவலண்ட்டாக ஒரே லைனில் கொண்டு வரதுனால இந்த லென்த் L2 வந்துட்டு L2 டேஷாக மாறுது. L2 டேஷோட ஃபார்முலா வந்துட்டு ஒன்றும் இல்லை, L2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஜிஆர் ஸ்கொயர் டினாமினேட்டர் வந்திருக்கு, இங்கே நியூமரேட்டர் மல்டிப்ளை ஆகி அதோட ஜிஆர் ஸ்கொயரு இன்டூ பழைய இந்த லென்த்து மல்டிப்ளைட் பை என்ன இதாக மாற்ற போகிறீங்க, என்ன டயமீட்டர் மாற்ற போகிறீங்க அதோட பவர் 4 டிவைடட் பை முன்னாடி என்ன டயமீட்டர் இருந்துச்சோ அந்த அதோட டயமீட்டர் பவர் 4. பேசிக்கலி இந்த இது பார்த்தோன்னா கிளியராக இருக்கும்.
ஏன்னா டிஏ டயமீட்டரை மாற்ற போகிறோமா. ஸோ அது வந்து எழுதுறாங்க GR² இன்டூ L2 டிவைடட் பை அந்த பழசாக என்ன இனிஷியலாக என்ன டயமீட்டர் இருந்துச்சோ இன்டூ மேல் வந்து இப்போ நியூமரேட்டரில் என்னவா மாற்ற போகிறீங்க DA அது பவர் 4. இதான் வந்துட்டு L2 புது லென்த்து. திஸ் இஸ் சிமிலர் டு அந்த ஃபார்முலா தான், ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு GR² மட்டும் எக்ஸ்ட்ராவாக மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, பழைய படிச்ச ஃபார்முலா தான். ஓகேயா. ஸோ இப்போ லென்த் ஆஃப் தி ஈக்குவலண்ட் இன் ஷாஃப்ட் ஒமேகா ஏ ஒமேகா பி எப்படி கிடைக்கும் கொடுத்துருவாங்க. இல்லைனா RPM கொடுத்துருப்பாங்க, RPMலேருந்து 2πn/16 போடுவோம். சரி ஓகே சார். இப்போ வந்து நீ எந்தெந்த ஃபார்முலா படிக்க சொல்லியிருக்க அதை கூட கொஞ்சம் காட்டு. புரியல. இல்லை எந்தெந்த ஃபார்முலா படிக்க சொன்னேன் அதை மட்டும் பாயிண்ட் பண்ணி காட்டேன். இதோ இந்த ஃபார்முலா, அதுக்கப்புறம் ஓகே இந்த L2 புது லென்த் இந்த டயமீட்டர் வந்துட்டு DA டயமீட்டருக்கு மாற்றுறப்ப இந்த ஃபார்முலா L2 மாற்றிடுவேன்னா இந்த ஃபார்முலா. ஓகே. ஸோ டோட்டல் லென்த் பார்த்தோன்னா இந்த L1 லென்த் ப்ளஸ் இந்த L2 லென்த் தானே, அதெல்லாம் எப்படி காமிச்சிருக்காங்க. L1 ப்ளஸ் இந்த L2 ஃபார்முலா இங்கே காமிச்சிருக்காங்க. இப்போ சப்போஸ் இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்கேன், சிக்கு இங்கே வந்துட்டு இனர்ஷியா வந்துட்டு நெக்லிஜிபிள் நான் அசியூம் பண்ணி தான் இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ அது நெக்லிஜிபிள் இல்லை, கொஞ்சம் இனர்ஷியா இருக்குது அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்துட்டு திருப்பியும் இந்த மாதிரி லைனாக கொண்டு மாற்றுறேன். இப்போ நடுவில் இங்கே வந்துட்டு ஒரு C வருது, இங்கே C வருதுன்னா அந்த சிஸ்டமோட இனர்ஷியா வந்துட்டு அந்த ஒரு ஈக்குவலண்ட் ரோட்டரோட இனர்ஷியா வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. IC' is equal to ICA plus ICB/GR² எழுதிருப்பாங்க. ICAனா என்னன்னா நத்திங் பட் இந்த பினியன் இருக்குல்ல, இந்த பினியன் வந்துட்டு வாட் இந்த CA இருக்கா, அதான் இந்த ICAன்னு போட்டிருந்தாங்க. பேசிக்லி A கூட கான்டாக்ட்ல இருக்க அந்த கியர், அந்த பினியனோ இல்லை கியரோ ஏதோ அந்த ரொட்டேட்டிங் இதோட இனர்ஷியா ப்ளஸ் இந்த B கூட கான்டாக்ட்ல இருக்க அந்த ரொட்டேட்டிங் இதோட இனர்ஷியா அந்த B கூட கான்டாக்ட்ல இருக்கிறது கீழே தான் டினாமினேட்டர்ல GR² டிவைட் பண்ணுறேன். ஓகே பார்த்தேன்னா ICA ப்ளஸ் ICB/GR². B கூட கான்டாக்ட்ல இருக்க அந்த இனர்ஷியா, அந்த ரோட்டரோட இனர்ஷியா கீழே தான் GR² டிவைட் பண்ணுறேன். ஓகே. இந்த ஃபார்முலா இஸ் ஃபார் வென் தேர் இஸ் நோ என்ன சொல்கிறது நெக்லிஜிபிள் இனர்ஷியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலா. ஓகே. ஸோ இப்போ பார்த்துட்டேன்னா இதை வந்து இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஒரு சம்மோட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகே, இந்த சம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். இது முதல் எனக்கு ஒன் சம் தான் டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ ஒரே நிமிஷம் டோரை மட்டும் மூடிட்டு வந்துடுறேன். ஓகேடா. இந்த கொஸ்டின் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். படிச்சிருக்கேன். என்ன சொல்கிறாங்க, ஐசி இன்ஜின் வந்துட்டு ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கான் த்ரூ அ பேர் ஆஃப் கியர்ஸ். அதாவது இதான் இன்ஜின்னா இது வந்துட்டு பம்பு, ஒரு பேர் ஆஃப் கியர்ஸ் அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. த ஷாஃப்ட் ஆஃப் த ஃப்ளைவீல் வந்துட்டு பார்த்தோன்னா ஆஃப் த இன்ஜின், அதாவது அந்த இன்ஜின் வந்துட்டு ஒரு ஃப்ளைவீல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளைவீலோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க, அதோட அந்த லென்த்து, இந்த லென்த்து அதோட டயமீட்டர் வந்துட்டு, அதாவது இன்ஜின்லேருந்து அந்த போகிற அந்த ஷாஃப்டோட டயமீட்டரும் லென்த்து கொடுத்துட்டாங்க. ஓகேயா. ஓகே. அந்த இன்ஜின்லேருந்து கியருக்கு போகிறக்கான ஷாஃப்டோட அந்த டயமீட்டரை லென்த்து கொடுத்துட்டாங்க. ஷாஃப்ட் அந்த பினியன் டு த பம்ப், அந்த பினியன் இங்கே இருக்கா பம்ப், அதாவது இங்கே ஒரு கியர் இங்கே கீழே ஒரு கியர், அந்த கீழே கியர் தான் பினியன் சொல்கிறாங்க. அது வந்து பம்புக்கு போகிறோட டயமீட்டரும் லென்த்து கொடுத்துட்டாங்க. பம்ப் வந்துட்டு 4 டைம் ஃபாஸ்ட்டாக சுற்று தான் இன்ஜின் ஸ்பீடோட. ஓகே. ஸோ பம்ப் வந்துட்டு ஸ்பின்னிங் 4 times faster than the engine. அப்போ ஒமேகா பம்ப் டிவைட் பை ஒமேகா இன்ஜின் இஸ் 4. ஆனால் நம்ம ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன், ஜிஆர் வந்துட்டு இன்புட் பை அவுட்புட் ஒமேகா தானே சொல்லியிருந்தேன். அப்போ இன்ஜினோட ஒமேகா பை பம்போட ஒமேகா, அப்போ 1/4 வரும் ஜிஆரோட வேல்யூ. தட் இஸ் 0.25. ஜிஆரோட வேல்யூ 0.25. ஓகே. இங்கே கொடுத்துருக்காங்க. த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த ஃப்ளைவீல், கியர், பினியன், பம்ப் அது எல்லாத்தோட வேல்யூ கொடுத்துட்டாங்க.
ஃபைன் தி நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த டார்ஷனல் சிஸ்டம். இந்த சிஸ்டமோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொஷனில் இந்த சிஸ்டம் பினியன் கேஸ் சிஸ்டம்ல இதுக்கு நெக்லிஜிபிள் பேர் என்ன இனர்ஷியா இல்லை, இதுக்கு நெக்லிஜிபிள் இனர்ஷியா அப்படின்னு சொல்லலைன்னா யூ ஹேவ் டு ஆட்டோமேட்டிக்லி அசியூம் தட் தேர் இஸ் சம் இனர்ஷியா ஹியர். ஒன்லி வென் தே சே தட் இந்த இங்கே நம்ம அசியூம் பண்ணியிருந்தா தெரியுமா இங்கே நெக்லிஜிபிள் இனர்ஷியா இருக்கு, அப்போ ரெண்டு ரோட்டர் சிஸ்டமா மாறிடுச்சுல, இங்கே ஒன்றுமே இல்லாமல். அது எப்போ என்னன்னா அசம்ஷன் தட் தேர் இஸ் நெக்லிஜிபிள் இனர்ஷியா ஹியர். ஆனால் என் கொஸ்டினில் ஒன்றும் அப்படி சொல்லலை. ஸோ பை டிஃபால்ட் இட் அசியூம் தட் ஓகே இது வந்துட்டு இது ஒரு ஈக்குவலண்ட் தான், இங்கே ஒரு ரோட்டரை இங்கே வந்து போட போகிறோன்னு. ஓகே, ஸோ அதுக்கான ஃபார்முலா படிச்சிருந்தோம். ஓகே, ஸோ அது என்ன ஃபார்முலா படிச்சிருந்தோம்? இப்போ இங்கே வந்துட்டு ஒரு இந்த சிஸ்டமோட ஈக்குவலண்ட்டாக ஒரு ரோட்டர் இங்கே போடுறோன்னா அதோட இனர்ஷியா ஃபார்முலா வந்துட்டு ஐசி டேஷ் இஸ் ஈக்குவல் டு இந்த ஐசிஏ இன்ஜின்லேருந்து வருது ப்ளஸ் ஐசிபி டிவைடட் பை ஜிஆர் ஸ்கொயர் படிச்சிருந்தோமா. ஸோ அதை ஈச் இந்த இதோட இனர்ஷியா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இன்ஜின்லேருந்து வரதோடது ப்ளஸ் பம்ப்லேருந்து வர அந்த கியரோட இனர்ஷியா கொடுத்துட்டாங்க டிவைடட் பை ஜிஆர் ஸ்கொயர் போட்டோம்னா இந்த ரோட்டரோட ஈக்குவலண்ட் இனர்ஷியா வந்துடுது. இப்போ வந்துட்டு லெட் அஸ் அசியூம் தட் இந்த ஹோல் சிஸ்டம்க்குமே இந்த 48 mm ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்தாங்களா அதுதான் ஈக்குவலண்ட் டயமீட்டரை அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இன்ஜின் வந்துட்டு இங்கே ஐஏ அதோட இங்கே இன்ஜின் இருக்குன்னா அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐஏ இருக்கும். அதுலேருந்து பம்ப் இது 48 ஃபுல்லாக இருக்கனால இது சி வந்துட்டு அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா 48 டயமீட்டர் வந்துட்டு அதே தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ இங்கே இன்ஜின்லேருந்து அந்த ஈக்குவல் சிஸ்டம்க்கு டிஸ்டன்ஸுமே 800 தான் இருக்கும், ஏன்னா அதே டயமீட்டர் தான். இங்கே தான் வந்துட்டு டயமீட்டர் மாறுது. முன்னாடி வந்து 32 mm இருந்துச்சு, இப்போ 48 mm மாத்திரமா. ஸோ அப்போ 48 mm மாத்திரப்ப இங்கே லென்த் மாறும். அந்த லென்த் மாறுமா, அந்த லென்த் மாறுறதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதாவது என்ன ஈஸியாக அந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா புது லென்த் ஈக்குவல் டு நம்மளோட பழைய லென்த்து இன்டூ ஜிஆர் ஸ்கொயரு இன்டூ புதுசாக என்ன டயமீட்டர் கொண்டு வர போகிறோம் அதோட பவர் 4 டிவைடட் பை பழைய டயமீட்டர் பவர் 4. இதான் நம்ம ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, அதான் இங்கே எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் இருக்குது. இப்போ இந்த லென்த்து ஃபைன் பண்ணிடுவோம். ஓகே, ஆஃப்டர் வி ஃபைன் திஸ் லென்த்து இது ஒரு 3 ரோட்டர் சிஸ்டமாக கொண்டு வந்துட்டோம். 3 ரோட்டர் சிஸ்டமாக கொண்டதுக்கப்புறம் இதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரீவியஸாக படித்த மாதிரி தான். என்ன ஃபைன் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஏக்கும் சிக்கும் அந்த எல்ஏ அது இருக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த சிஸ்டம்ல இது ஏ இது பி, இந்த எண்ட்ஸ் வந்துட்டு ஏபின்னு வச்சுக்கிட்டோன்னா ஐஏஎல்ஏ ஈக்குவல் டு ஐபி டேஷ் எல்பி டேஷ். ஓகேயா, ஸோ அதில் இனர்ஷியெல்லாம் தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு இன்னொரு ஞாபகம் வச்சுக்கோ, இந்த டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் வந்துட்டு அப்படியே இருக்கு. ஆனால் இந்த டயமீட்டரை மாற்றி நம்ம லென்த் மாற்றுறதுனால இந்த ரோட்டரோட இந்த இந்த இதுக்குள்ள இந்த நம்ம பம்போட இனர்ஷியா மாறுது. ஃபார்முலா படிச்சிருந்தோமா, அந்த புது இனர்ஷியா ஈக்குவல் டு பழைய இனர்ஷியா டிவைடட் பை ஜிஆர் ஸ்கொயர் அதுவும் அப்ளை பண்ணி இதோட இனர்ஷியா மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ இனர்ஷியா மாற்றின உள்ள சிஸ்டம் தான் இருக்கு. மாற்றின உள்ள சிஸ்டம்ல இருந்து பார்த்தோம்னா என்னடா கௌதம் வேற ஒரு டயமீட்டர் தான் இருக்கு. இப்போ வந்துட்டு இனிஷியலாக இங்கே வேற டயமீட்டரா? இப்போ வந்துட்டு இந்த டயமீட்டர் வந்துட்டு இந்த டயமீட்டரில் தானே மவுண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த டயமீட்டருக்கு மவுண்ட் பண்ணியிருக்கனால இப்போ இதோட என்ன சொல்றது பழைய அந்த டயமீட்டர் உள்ள அந்த ரோட்டரா இருக்க முடியாது. ஏன்னா இந்த ஷாஃப்ட் கனெக்டிங் ஷாஃப்டே வேற டயமீட்டரா இருக்கனால அந்த ஹோல்டிங் எதா இருக்கட்டும் எல்லாமே மாறதுனால இதுக்கு புது இனர்ஷியா வரும். சரி, ஓகே, புது இனர்ஷியாக்காக தான் கண்டுபிடிச்சிருக்கோமா? ஆமா ஆமா, அந்த மேல பார்த்தோம் தெரியுமா, அந்த அவுட்புட்டோட புது இனர்ஷியா ஐபி டேஷ் ஈக்குவல் டு ஐபி பை ஜே ஸ்கொயர் அதான் ஃபைண்ட் பண்ணிருக்கோங்க. ஓகே, அப்ப டேஷ் வந்து டயமீட்டர் 1 ஆயிடுச்சு. எஸ் எஸ் எஸ். ஓகே, சோ இப்போ டயமீட்டர் 48 மில்லிமீட்டரா? இந்த ஈக்குவலன்ட் சிஸ்டமோட 48 மில்லிமீட்டர். ஓகே, ஓகேடா. ஸோ இப்போ பார்த்தோன்னா இப்போ இந்த லென்த் 2 ஃபைண்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ 3 ரோட்டர் சிஸ்டம்ல இருக்கப்ப நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஐஏ எல்ஏ இஸ் ஈக்குவல் டு ஐபி எல்பின்னு அதை ஈக்குவேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக படிச்ச மாதிரி அதில் வந்து எல்ஏக்கும் ஐபி டேஷ்க்கும் ஒரு ஃபார்முலா ஃபைண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த நடுவில் இருக்க இந்த சி இருக்கா, சிக்கும் என்னோட எல்ஏக்கும் நான் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறேன். அதோட ரிலேஷன் தானே இது, அந்த ஃபார்முலா முன்னாடி ஐஏ 1 by ஐஏ எல்ஏ ஈக்குவல் டு 1 by ஐசி டேஷ் 1 by L1 minus LA by 1 by L2 dash minus LB dash வரும். ஓகே, ஸோ இதில் பார்த்தோன்னா L1 நம்மளுக்கு வேல்யூ இருக்குது, அதுதான் இந்த டிஸ்டன்ஸு. ஓகே,
L2 டேஷ் தான் இந்த டிஸ்டன்ஸு. நம்ம நார்மல் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவில் இங்கே L2ன்னு இருந்திருக்கும், இங்கே நம்ம L2 டேஷ்னே வச்சுருக்கேன்னா இப்போ இது L2 வந்துச்சு, இது நான் இந்த ஃபைனலைஸ்டு சிஸ்டமில் இந்த லென்த் L2. ஓகே, ப்ரீவியஸ் கொஸ்டின் நீ ரெஃபர் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே நான் நார்மலாக அதே ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மைனஸ் எல்பி டேஷு. இப்போ வந்துட்டு எல்பி டேஷ்க்கும் எல்ஏ டேஷ்க்கும் எனக்கு ரிலேஷன் தெரியுது கரெக்டாக. இப்போ இங்கேருந்து அந்த எல்பி வேல்யூ வந்துட்டு எல்பி டேஷ் வேல்யூவை எல்ஏவை மாற்றிடுவேன். இங்கே எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எல்ஏல இருக்கா, அதெல்லாம் சால்வ் பண்ண எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு எல்ஏக்கு 2 வேல்யூ வருது. எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன், சின்ன வேல்யூ வந்துட்டு நம்ம சிங்கிள் நோடு சிஸ்டம்க்கு யூஸ் பண்ணோம். ஏன்னா 3 ரோட்டராக இருந்துச்சுன்னா 2 பாசிபிலிட்டி, 2 சினாரியோ இருக்குது, சிங்கிள் நோட், டபுள் நோடு. இப்போ சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சிக்கு ஃபார்முலா என்ன, சிம்பிளாக 1/2 CJ GJ by IA LA. இங்கே LA ஃபைன் பண்ணிக்கனால IA LA. சின்னதாக பெருசா இருக்குதா? இப்போ சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சிக்கு வந்துட்டு ஸ்மாலாக இருக்க அந்த இதுதான் போடணும். ஸ்மாலாக பெருசாக இருக்கு தானே போட்டிருக்காங்க. அதான் ஸ்மாலாக இருக்க தான் போடணும். ஏன்னா ஒன்றும் இல்லை கௌதம், இந்த ஃபார்முலா இங்கே பார்க்க தப்பாக போட்டிருக்காங்க. கீழே ஒன்றும் இல்லை, கேல்குலேட்டரில் போட்டால் ஒரே ஆன்சர் தான் வரும் நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் ஆயிடுச்சு, நாங்கள் பண்ணி பார்த்தோம் அந்த நாள். சி தப்பா சொல்ற பாரு. சிங்கிள் நோடுக்கு என்ன சொல்லியிருந்தேன், எப்பயுமே பெரிய லென்த் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேனா? மாத்தி சொல்ற, நீ கரெக்ட் பண்ணல பாத்தியா? அது எப்பயுமே சிங்கிள் நோடுக்கு பெரிய வேல்யூ எடுக்கணும். டபுள் நோடுக்கு தான் சின்ன வேல்யூ எடுக்கணும். கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. இப்போ 0.2354 போட்டிருக்காங்களா, அதுல இருந்து நம்மளோட சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சி வருதா. அதுக்கப்புறம் நான் இங்க சொன்ன ஃபார்முலா டபுள் நோட் ஃப்ரீக்வன்சிக்கு நான் என்ன ஃபார்முலா சொன்னேன், அந்த டபுள் நோட் ஃப்ரீக்வன்சி நத்திங் பட் சிங்கிள் நோட் ஃப்ரீக்வன்சி அதோட மல்டிப்ளைடுனா ரூட் ஆஃப் பெரிய வேல்யூ டிவைடட் பை ஸ்மால் வேல்யூ ஆஃப் எல்ஏ போட்டிங்கன்னா நம்ம டபுள் நோட் ஃப்ரீக்வன்சி வந்துருப்போது. அவ்வளோதான். ஓகேடா. திஸ் இஸ் நத்திங் பட் கியர் சிஸ்டம்டா. ஓகேயா? ஓகேடா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர்ல கொஞ்சம் டெரிவேஷன்ஸ் இருக்கதெல்லாம் படிச்சுக்கோங்க. அப்படியா? எந்த டெரிவேஷன்? குரூப் நான் அந்த போட்டு விட்றேன், ஒரு நிமிஷம். டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்குடா. ஓகே, டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபார்முலா பார்த்தோன்னா இதான். இது பேசிக்லி என்னன்னா, நம்ம லாஸ்ட் சாப்டர்ல ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லிருக்கேன் தெரியுமா? ஓகே. ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷனோட ஃபார்முலா இவ்வளோ வந்திருக்கும். ஆக்சுவலி இந்த ரூட் ஆஃப் S ஸ்கொயர் ப்ளஸ் இந்த C ஒமேகா ஸ்கொயருக்கு அதை தவிர இங்கே வந்திருக்கும். இவ்வளோ தான் வந்திருக்கும் ஃபோர்ஸ்ட் வைப்ரேஷன் ஃபார்முலா. ஓகே, அது கூட நியூமரேட்டரில் இந்த ரூட் S ஸ்கொயர் ப்ளஸ் C ஒமேகா ஸ்கொயர் மல்டிப்ளைன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபார்முலாவாக மாறிடுது, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி ஃபார்முலா தான் இது வேறு ஃபார்முலா எழுதியிருக்காங்க. இப்போ வந்துட்டு எஸ்ஸால் இந்த டிவைட் ஒரு ரூட் உள்ளாக்க எஸ்ஸால் டிவைட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே உள்ளாக்க S ஸ்கொயர் ரூட் உள்ளாக்க போகிறப்ப S ஸ்கொயராக டிவைட் ஆகும். அப்படி டிவைட் பண்ணிக்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா மாற்றி எழுதியிருக்காங்க. ஒன்று வந்துட்டு இந்த ஃபார்முலா, இன்னொன்று வந்துட்டு இந்த ஃபார்முலா. C/CC வந்துட்டு நம்ம எப்சிலான்னு எழுதலாம். ஸோ அதில் நீ ஆக்சுவலி ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். அது வந்துட்டு நீ மித்த எஸ்ஸுக்கு எப்சிலானுக்கு சிக்குலாம் ரிலேஷன் தெரிஞ்சாலே நீ போட்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நோட்ஸ் குரூப்பில் ராஹில் அப்படியே இந்த சாப்டரோட டெரிவேஷன்ஸ் அனுப்பியிருப்பான், என்னென்ன டெரிவேஷன்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பான். அது போக வந்துட்டு கோபியோட ஆமாம் இந்த சாப்டருக்கு இந்த டெரிவேஷன்ஸ் தான், ஐ மீன் சாப்டர் 4க்கு தான் அந்த டெரிவேஷன்ஸ் வரும். சாரி, இந்த சாப்டருக்கு பெருசாக டெரிவேஷன்ஸ் கிடையாதா? டெரிவேஷன்ஸ் வந்து பெருசாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டி வச்சு ஒரு சம்மு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் வரும். அது ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டமான சம்மு அப்படி அப்படின்னா எதுவும் இருக்காது. என்ன கேட்குறாங்க இங்கே,
இப்போ டிரான்ஸ்மிசிபிலிட்டி வந்துட்டு இன்னொன்று டெக்னிக்கலாக அதோட டெஃபினேஷன் புரிஞ்சுக்கோ. Transmissibility it is defined as the ratio of force transmitted to the foundation to the force applied. அதாவது என்னன்னா, ஒரு ட்ரில்லிங் மிஷின் வச்சுக்கோ, ஒரு லேத் மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோவேன். லேத் மிஷின் வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும், அல்ல ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது என்ன ஃபோர்ஸ் வந்துட்டு அது கீழே இருக்க ஃபவுண்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. To the it is a ratio of என்ன, எவ்வளோ ஃபோர்ஸ் it is transmitting to the force it is the force that is applied, force applied on the lathe. லேத் மிஷினில் மோட்டர் ஓடுறதுனால அதில் ஒரு ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டாக அப்ளை ஆகிட்டு இருக்குமா, அந்த வைப்ரேஷன் சஸ்டெயின் பண்ண அந்த ஃபோர்ஸ். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தோன்னா இட் இஸ் அ ரேஷியோ ஆஃப் ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட்டட் டு ஃபோர்ஸ் அப்ளை. ஓகே, அதோட ஃபார்முலா தான் இது. ஓகே, இல்லை எஸ் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஸ்ப்ரிங்கு, எம்ஏ மாசு. ஓகே, ஒமேகா பார்த்தோன்னா ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க, அந்த 2πn/16 போட்டு ஒமேகா கொண்டு வரும். F0 பார்த்தோன்னா 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்துட்டு எம்ஆர் ஒமேகா ஸ்கொயரு, இன்னொன்று வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ்லேருந்து இந்த ஃபார்முலா எடுப்போம். நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை டிஃப்ளெக்ஷன் வரும், அந்த ஃபார்முலா எடுப்போம். ஃபோர்த் சாப்டரில் சொல்லி தந்திருப்பேன், அந்த நோட்ஸில் எடுத்து பார்த்தோன்னா எனக்கு புரியும். ஸோ அதுலேருந்து எடுப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா என்னன்னா, அட் ரெசனன்ஸ்னால் என்ன ஆகுது, அட் ரெசனன்ஸில் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிஸ்டம் வந்துட்டு ஒமேகாக்கு ஈக்குவல் ஆயிடுது. ஓகேயா? ஓகேடா. அப்போ என்ன ஆகுது, இந்த ஃபார்முலாவில் பேசிக்கலாக என்ன ஆகுது, இந்த ஃபார்முலா தான் இப்படியும் எழுதலாம்னு எழுதியிருக்காங்க. ஓகே, இந்த ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகானா இதெல்லாம் கேன்சல் ஆகி சும்மா ரெசனன்ஸ்க்கு வந்துட்டு நீ இந்த ஃபார்முலா படித்தாலே போதும். இந்த ஃபார்முலா படித்தாலே போதும். ஓகேடா, புரியுதா? அதுக்கப்புறம் டேம்பர்னா டேம்பர் யூஸ் பண்ணனா இந்த ஃபார்முலா படித்தாலே போதும். ஓகே, அந்த டிரான்ஸ்மிசிபிலிட்டிக்கு இந்த ஃபார்முலா படித்தாலே போதும். ஏன் டேம்பர் யூஸ் பண்ணனா இந்த ஃபார்முலா போதும்னு சொல்கிறேன்னா, இது வந்துட்டு ஏன் ப்ளஸ் ஆர் மைனஸ்னா ரூட் எடுத்துருப்பாங்க, அதனால அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த இதாக இருக்கும். ஏன்னா இங்கே டேம்பர் யூஸ் பண்ணனா சி 0 ஆயிருமா. இப்போ சி தான் டேம்பிங் கான்ஸ்டன்ட், ஞாபகம் இருக்கா சொல்லி தந்தேன். அப்போ சி வந்துட்டு டேம்பர் யூஸ் பண்ணனா 0 ஆயினால இங்கே 0 இங்கே 0 மித்ததெல்லாம் சால்வ் பண்ணனா உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்துடும், இந்த மாதிரி ஒரு ஆன்சர் வந்துடும். ஓகேயா? ஸோ இது கான்செப்ட். அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த சம்ஸ்லாம் போட்டுடலாம். இங்கே பாரு, இப்போ ரெஃப்ரிஜரேட்டர் ஹேவிங் யூனிட் மாஸ் இவ்வளோ கேஜி இஸ் டு பி சப்போர்ட்டட் ஆன் 3 ஸ்ப்ரிங்ஸ் ஈச் ஹேவிங் ஸ்டிஃப்னஸ் எஸ். ஓகே, ஸோ இப்போ 3 ஸ்ப்ரிங்ஸ் வந்துட்டு இந்த மாஸை சப்போர்ட் பண்ணுறாங்க, 3க்குமே ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்ப்ரிங்ஸ்ன்னு அப்படி சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அது சீரீஸில் இல்லை, பேரலாக இருக்குது. இந்த பேரலாக 3 ஸ்ப்ரிங்ஸ் இருக்குது, அதை தான் ஒரு மாஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ அந்த 3 ஸ்ப்ரிங்கோட ஸ்டிஃப்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவலன்ட் ஸ்டிஃப்னஸ் பார்த்தோன்னா எஸ் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் எஸ் ஆயிரும், அது 3s ஆயிரும். ஓகே, ஏன்னா 3 ஸ்ப்ரிங்கு பேரலில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ஆப்ரேட்டர் இவ்வளோ ஆர்பிஎம்னு கொடுத்துட்டாங்க. ஆர்பிஎம் வேல்யூ வந்துட்டு என் வந்துட்டு எப்படி ஒமேகா ஃபைண்ட் பண்ணுங்கன்னா 2πn/60 ஒமேகாவோட வேல்யூ வந்துடும். ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஸ்டிஃப்னஸ் இஃப் ஒன்லி 10% ஆஃப் த ஷேக்கிங் ஃபோர்ஸ் இஸ் அலோவ் டு பி டிரான்ஸ்மிட்டட் டு த சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர். அதாவது 10% தான் டிரான்ஸ்மிசிபிலிட்டின்னு சொல்கிறாங்க, ஏன்னா 10% ஆஃப் த அந்த வைப்ரேட்டிங் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு ஃபவுண்டேஷனுக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்மிட் ஆகிற டிரான்ஸ்மிசிபிலிட்டியோட ஃபார்முலா வந்துட்டு ஜஸ்ட் 10%. இந்த நம்பரை காமிக்கிறப்ப 10/100 0.1 இந்த சைடில் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டேம்பர் பற்றி இந்த கொஸ்டினில் பேசவே இல்லை. இந்த டேம்பர் பற்றி கொஸ்டினில் பேசவே இல்லைன்னா இந்த மேலே சொன்ன ஃபார்முலா தான் இங்கே போடுவோம். அப்போ ஒமேகா வேல்யூ அங்கே இருக்குது. ஒமேகா என் வேல்யூ எப்படி எடுப்போம்னா, ஒமேகா என் வேல்யூ வச்சு தான் நம்ம ஸ்டிஃப்னஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஒமேகா என் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவேன்னா, ஸோ ஒமேகா என் வேல்யூ ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒமேகா என் ஃபைண்ட் பண்ணுறாங்க பாரு, மித்த எல்லா வேல்யூவும் நமக்கு இங்கே தெரியுது எக்ஸப்ட் ஒமேகா என். ஸோ ஒமேகா என் ஃபைண்ட் பண்ணுறாங்க, அதில் வந்துட்டு ஒமேகா என்னோட வேல்யூ வந்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ணுறாங்க, எஸ் 15.15 ரேடியன்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி வச்சு சால்வ் பண்ணால் நமக்கு இங்கே ஞாபகம் வச்சுக்கோ, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துட்டு போடுறது இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் திறந்தனா இங்கே மேலே ஈக்குவேஷன் எப்படி வருமா, இப்போ ஒரு வந்துட்டு பாசிட்டிவ் சைன் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்கே பாசிட்டிவ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன்னா இங்கே இந்த 0.1 போய் இந்த 1 கூட சப்ராக்ட் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 0.1 இங்கே போய் டிவைட் பண்ணுவேன் -0.1. இப்போ என்ன ஏதோ ரூட், அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் இங்கே போகிறப்ப ரூட் ஆகிறப்ப உள்ளாக்க மைனஸ் வருது, அது வந்துட்டு பாசிபிள் இல்லை. ஆனால் வந்துட்டு இங்கே ப்ளஸ் சைன் இல்லைன்னு கன்க்ளூட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு ஓகே மைனஸ் சைன் தான் இருக்குன்னு எடுத்துக்கிறோம். மைனஸ் சைன் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நீ எப்படியே சால்வ் பண்ணன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒமேகா என் வேல்யூ வந்துடுது.
ஒமேகா என்ன சொல்லி தந்திருக்கேன் ப்ரீவியஸ் சாப்டர்ல, ரூட் கே பை எம்னு சொல்லி தந்திருக்கேன். அதாவது ஸ்டிஃப்னஸ் ஆஃப் த ஸ்ப்ரிங் பை எம்னு சொல்லி தந்திருக்கேன். அது ஸ்டிஃப்னஸ் கேனா எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எஸ் தான் கேட்டிருக்காங்க நமக்கு, எம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. ஒமேகான் வேல்யூக்கு டேரெக்டாக நம்ம எஸ் ஃபைன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் சம்ஸ் இருக்கும் கௌதம். இது எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேடா சரி. இது வந்துட்டு CO5ஓட நியூமெரிக்கல் சம்மந்தப்பட்ட சம்ஸ். ஏரி வந்துட்டு கடைசியாக அந்த டிரான்ஸ்மிஷன் ஐசோலேஷனு கேம்பிள் டயக்ராமு கடைசியில் அந்த இந்த புக் எடுத்து பார்த்தோன்னா தெரியும், ஒரு கொஞ்சம் டாபிக்ஸ் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் எப்படி படிச்சுட்டோம்னா அந்த ஏஐல போட்டு படிச்சுட்டோம். பர்பெக்ஸ் ஒரு ப்ரொனன்சியேஷன் தெரியல. அந்த அந்த ஏஐல போட்டு படிச்சோம்டா. ஓகேடா. சாப்டர் 5 கௌதம். சாப்டர் 4 வந்துட்டு இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு தான் சொல்லுவேன் கௌதம். ஓகேடா சுதீர். நோட்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சு படிச்சோன்னா புரிஞ்சிடும்டா. ஆக்சுவலி ஒன்றும் சாப்டர் ஃபுல்லாக ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சம்ஸ் நீ கொஞ்சம் பாரு. நீ என்ன டவுட் சம்ஸ் சொல்லியிருந்த அந்த மட்டும் எனக்கு டைப் பண்ணி என்னென்ன சிஏல 2C-ஆ 2-1B-ஆ அது மட்டும் எனக்கு டைப் பண்ணி போடு. நான் சால்வ் பண்ணி உனக்கு ஃபோட்டோ எனக்கு கம்ப்யூட்டர்றேன். அதை பாரு. அது உனக்கு புரியலன்னா நாளைக்கு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே சுதீர், எனக்கு திருப்பி CO5ல அந்த ஆம்பிளிட்யூட் சொல்லியிருந்தல சிமுலர் ட்ரையாங்கிள்ஸ் அதை விட திருப்பி சொல்றியா? அந்த ஆம்ப்ளிடியூடு எங்களுக்குமே ஒரே நிமிஷம், நான் டோர் தட்டுறாங்க, திறந்துட்டு வரேன். ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா நான் சின்ன ட்ரையாங்கிள்ஸ் வச்சு படிச்சோம்டா. ஆனால் ஃபார்முலா அது கொஸ்டின்ஸில் ஈக்குவேட் பண்ணுறப்ப அது வர மாட்டேங்குது. அதனால நாங்கள் அதை எப்படி பண்ணோன்னு புரியல நாங்கள் கடைசி இருக்குமே எங்களுக்கு. அப்படியா? ஆமாம். அதனால ராயிலும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொன்னா, ஆனால் கொஸ்டின் எடுத்துட்டு கொஸ்டினை பார்க்குறப்ப அது சிமிலர் ட்ரையாங்கிள்ஸாக இல்லை. அதனால சரி என்னன்னு நாங்கள் விட்டோம் அது. ஓகேடா சரி. எனக்கு இந்த நம்ம டிஓஎம் CO5 ஒரு பிடிஎஃப் இருக்கு கோபியோடது. அது நம்ம கடைசி ஒரு சம் பார்த்தோம் தெரியுமா? ஆமாம். அதை மட்டும் கடைசியாக ஒரே வாட்டி திருப்பி சொல்றேன் ஃபாஸ்டா. ஏன்னா நான் வந்து நடுவில் பிரேக்கே தான் புரிஞ்சு எனக்கு. லைக் பார்ட் புரிஞ்சு ஃபுல் கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி இல்லை எனக்கு. இல்லையா? ஓகே. இந்த இது ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுதுடா. டுட்டோரியலுக்குலாம் முன்னாடி கடைசி சம். இந்த சம்மா? இந்த சம் தான்டா. ஓகே. ஏன்னா கொடுத்துருக்காங்க. இது எனக்கு இந்த அந்த இந்த எனக்கு இருந்தேன். இந்த சம் தானே சொல்ற? இந்த சம் தான். சிம்பிள் தானே கௌதம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்துட்டு எல்லாத்தோட இனர்ஷியா வேல்யூ கொடுத்துட்டாங்க. டயமீட்டர் மாத்திர வேலையே இல்லை, ஈக்குவலன் டயமீட்டர் தான் இருக்கு. ஸோ வந்துட்டு ரெண்டு இப்போ 3 ரோட்டர் சிஸ்டம்னா 2 கேஸ் 2 சினாரியோ இருக்கு. 2 சினாரியோ என்ன? ஒன்று வந்துட்டு 2 நோட்ஸ் ஃபார்ம் ஆகும், இன்னொன்று வந்துட்டு 1 நோடு ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ 2 நோடு எப்போ ஃபார்ம் ஆகும்? எல்லாம் கான்சிக்யூட்டிவாக வேறு மாதிரி டைரெக்ஷனை சுற்றி இருந்துச்சுன்னா ஃபார்ம் ஆகும். 1 நோடு வந்துட்டு 2 கான்சிக்யூட்டிவ் வந்துட்டு ஒரே டைரெக்ஷன் சுற்றிச்சுன்னா ஃபார்ம் ஆகும். ஓகே. இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 3 ரோட்டர்னு தெரிஞ்சோடனே சேம் ஸ்டெப்பு. என்ன ஸ்டெப்பு? இந்த 2 எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். அதை எப்படி ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறோம்? IA = ICLC. கரெக்ட். ஓகே. IA வேல்யூ கொடுத்துட்டாங்க, IC வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ LALCயோட ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஐபிக்கும் இந்த பிக்கும் ஏக்கும் பிக்கும் சிக்கும் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறோம். இங்கே இடத்துல பிக்கும் சிக்கும் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஏன் நம்ம இப்போ பிக்கும் சிக்கும் ரிலேஷன் ஃபைண்ட் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு 2 ஈக்குவேஷன் வேணும். நம்மளுக்கு LA இல்லைனா LC வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபைனலாக அல்டிமேட் கோல் வந்து ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா என்ன? 1/2π√GJ/IL. அதில் வந்துட்டு I இருக்கு, G இருக்கு, G இருக்கு. இப்போ சிக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கிறாங்க கரெக்டா? இதுல வந்து இப்போ என்ன ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷன் என்னன்னா ஏஓ சிஓ ஒரே டைரக்ஷன், பி ஆப்போசிட் டைரக்ஷன், அப்படிதானே? ஆமா. ஸோ வந்து இப்போ சிக்கும் பிக்கும் இல்லை ஏக்கும் பிக்கும் பண்ணலாம். அது இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பண்ண பிரச்சனை இல்லை. ஓகேடா. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த ஃபார்முலா எல்லாம் புரிஞ்சு எனக்கு. ஓகே. இப்போ வந்துட்டு
நம்ம எய்தர் அதுக்கப்புறம் இது வந்துட்டு எய்தர் ஒன் டேர்ம்ஸ்ல எய்தர் எல்ஏ டேர்ம்ஸ்ல வைப்பேன் இல்லை எல்சி டேர்ம்ஸ்ல வைப்பேன். ஓகேயா? ஓகே. அப்போ அது வந்துட்டு சால்வ் பண்ணா எனக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன்னா அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணேன்னு வச்சுக்கோவேன், நம்மளுக்கு வந்துட்டு 2 வேல்யூ வருமா? எய்தர் கரெக்ட். எல்ஏக்கு 2 வேல்யூ வரும், எல்சிக்கு 2 வேல்யூ. இப்போ ஓகே, இது எனக்கு இருக்கிறது புரியுது. பெரிய வேல்யூ எடுத்து நம்ம சிங்கிள் நோட்ல போடணும். ஓகே. ஓகே, அதான் இங்க சிங்கிள் நோட் ஃபார்முலா என்ன? 1/2 பை ரூட் ஆஃப் ஜிஜே பை ஏஎல்ஏ ஆர் ஐசிஎல்சி வரும். ஓகேயா? ஓகே. ஓகே போட்டேன்னா எனக்கு சிங்கிள் நோட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் நான் டபுள் நோட் ஃபார்முலாக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்லியிருந்தேன். அதான் FN2 is equal to double knot frequency is equal to FN1 into root ஃபைன் பண்ண இந்த ரெண்டு லென்த்ல பெரிய லென்த் டிவைட் பை ஸ்மால் லென்த். அவ்வளவுதான். ஓகேடா, எனக்கு இப்ப வந்து இது ஓகே சம் புரிஞ்சு. அப்ப எனக்கு வந்து டயகிராம் வந்து இப்ப வந்து ரெண்டு வேல்யூ கிடைச்சதுல உனக்கு அந்த எல்சிக்கு 2 வேல்யூ சொன்னல, 2 வேல்யூ. ஆமா ஆமா. அது வந்து லெஃப்ட்ல இருந்து வர லென்த்தா ரைட்ல இருந்து வர லென்த்தா அது வரைக்கும் நோடிப்ப. இப்ப எல்னா என்ன குறிக்குதுன்னா சில இருந்து பக்கத்துல இருக்க நோடுன்னு குறிக்குது. ஓகே அவ்வளவுதான். இப்போ எல்ஏன்னு சொன்னா ஏல இருந்து ஏ நோட்ல இருந்து பக்கத்துல இருக்க நோடு. அவ்வளவுதான். இப்போ ஏனா என்ன சினா என்னன்னு கேட்டா பாத்துக்கோ கொஸ்டின்ல. ஓகேயா? ஸோ ஏன்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்குது, சினா இந்த சைட்ல இருக்குதுடா. ஓகேயா? ஸோ சி வந்து இப்போ பெரிய இங்க பாரு, இப்போ வந்துட்டு சியோட ஸ்மாலர் வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சியோட ஸ்மாலர் வேல்யூ வந்துட்டு 0.726 இருக்கா? இப்போ இந்த வேல்யூ எடுக்கிறேன்னு வச்சுக்கோவேன். அப்போ அது வந்துட்டு இங்கே உள்ளாக்கே வந்துடுது. தெரியுதா? ஓகே. நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் எப்பயும் ஞாபகம் வச்சுக்கேன். இப்போ சியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறீங்க, இப்போ இருக்கிறதுலே பெரிய வேல்யூ தான் வந்துட்டு சிங்கிள் நோடு. அப்போ வந்துட்டு ஸ்மாலர் வேல்யூ வந்துட்டு டபுள் நோடுன்னு சொல்லியிருக்கேனா? ஸோ அந்த டபுள் நோடுன்னு சொன்னனால ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன் ஒரு மாதிரி இதாகுது. டபுள் நோடு இப்போ இருக்கிறதுலே அப்போ ஸ்மாலர் வேல்யூ வந்துட்டு டபுள் நோடு வருது. அப்போ என்ன தெரிஞ்சிச்சு? ஓகே டபுள் நோடு வருதுன்னா சிம்பிளி எனக்கு அங்கே உள்ளாக்க நடுவில் இங்கேயே வருது. ஸோ இங்கேருந்து இப்படியே போட்டு இப்படி ஒன்று போட்டு காமிச்சிடுவேன் டயக்ராமில். ஓகே, இருக்கிறதுலே ஃபார் ஆனது வந்துட்டு சிங்கிள் நோடுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த இடத்துல 1 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. அப்போ இதை தாண்டி வருது. ஓகே, அப்போ இங்கேருந்து இங்கே தான் நோடு வருதுன்னு தெரியுது. ஸோ அப்போ வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி காமிக்கிறேன். நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, எப்படி வந்துட்டு இந்த ரெண்டும் இப்படி வந்திருக்கு, ஏன் வந்துட்டு இப்படி போய் இப்படி போகலன்னு கேட்குறியா? இல்லை உங்களுக்கு என்ன புரியல? அப்படிதான் கேட்குறேன்டா. அப்படியும் போடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது வந்து ஏன் எடுத்து போட்டா அதாவது நீ வந்துட்டு இதானே கேட்குற? ஒரு நிமிஷம் அதுல வரையலாம். இப்படி போயிட்டு இப்படியே வரலன்னு கேட்குறியா? எப்படி வரலாம்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம டயக்ராமெட்டிக்கலாக காமிக்கிறோம். நோடு எப்படியும் அங்கே தான் வருது. ஓகே ஓகே, டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு சி இஸ் ரொட்டேட்டிங், வேற ஒன்றும் இல்லை. ஓகேடா, அது நமக்கு சொல்லலைனாலும் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு இங்க இப்போ அதே வந்து நம்ம வந்து இப்போ இதுல பார்த்தோன்னா சியும் பியும் ஒரே சைடு ஒரே டைரக்ஷன் ரொட்டேட் நம்ம அசியூம் பண்றோம். கரெக்ட்டா? ஆமா, அதாவது இதே வந்து சிங்கிள் நோட்ல அசியூம் பண்ணல, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? இப்போ சில இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன தெரியுது? இப்போ சி ஒரு டிரெக்ஷன், பி ஒரு டிரெக்ஷன்னா கண்டிப்பா நடுவுலயே நோடு ஃபார்ம் இருக்கும். புரியுதா? ஓகே, கான்செப்ட் புரியுதா? புரியுது. ஓகே ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, உன்னோட ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோ, இல்லை உன்னோட இயர்ஃபோன் ஜாக் எடுத்துக்கோ. இயர்ஃபோன் ஜாக் எடுத்துட்டு 2 கையில அப்படியே ஒரு ரெண்டு ஃபிங்கர்ஸ் வச்சு இப்படி என்ன சொல்றது, லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ஒரு சைடு பிடிச்சிக்கோ, ரைட் ஹேண்ட் வச்சு ஒரு சைடு பிடிச்சிக்கோ. லெஃப்ட் சைடு வந்துட்டு ஒரு சைடு ரொட்டேட் பண்ணு, ரைட் சைடு ஒரு சைடு ரொட்டேட் பண்ணு. நடுவில் வந்துட்டு ஷேப் மாதிரி பெண்ட் ஆகுது இல்ல? ஆமா. அது ஏன் நடக்குதுன்னா ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் சுத்துறேன். ரெண்டுமே ஒரே சைடுல சுத்துறேன்னு வச்சுக்கோங்க, நடுவில் அந்த பெண்டிங்கே நடக்காது. நோடே ஃபார்ம் ஆகாது. ஆமா, லென்த் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே, இப்போ எல்சி வந்துட்டு அதாவது இந்த எல்சி 1 மீட்டரோட ஜாஸ்தியா இருக்கிறது தான் நான் சிங்கிள் நோடுக்குன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா? 1 பாயிண்ட் சம்திங் இருக்கு. அது ஏன் அப்போ வந்துட்டு 1 பாயிண்ட் சம்திங்னா என்ன, 1 மீட்டரோட தாண்டி இங்கே சம்திங் இங்கே வருது, இந்த மாதிரி இங்கே வருது அப்படின்னு அசியூம் பண்ணிக்க. அப்போ தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன தெரியுது? ஓகே, அப்போ சிக்கும் பிக்கும் நோடே நடுவில் இல்லை, அப்போ ரெண்டுமே ஒரே சைடில் தான் சுற்றுது. திஸ் ஆல்சோ ரொட்டேட்டிங் இன் திஸ் டிரெக்ஷன்னா
டியூ வந்துட்டு இந்த டிரெக்ஷன் தான் சுத்துதுன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓகேடா சுதீர். அதனால நான் இந்த மாதிரி டயக்ராம் காமிச்சிருக்கேன். இந்த ஓகே லென்த் எப்படி போடுற? லென்த் ஆஃப் இந்த ஏபிசில இருக்க ஹைட் இருக்கு பாத்தியா? அது என்ன அது சும்மா நம்ம assume ரேண்டம் சும்மா தான் போடுறது. எல்லாம் சும்மா தான் போடுறோம். ஓகேடா. ஓகேடா சுதீர், புரிஞ்சுடா. ஓகேடா கௌதம். ரொம்ப தேங்க்ஸ் சுதீர். நாளைக்கு மட்டும் முடிஞ்சா டைம்னு சொல்லி தரேன் CF4. நான் பாக்குறேன். ஓகேடா நான் பார்த்துட்டு டவுட்டோட கேட்கறேன். ஓகேடா கௌதம். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நாளைக்கு வந்துட்டு அப்படியா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லு, நான் கிளாரிஃபை பண்ணுறேன்டா. இல்லை ஓகேடா எனக்கு சுதீர். டைம் கிடச்சிச்சுன்னா நான் வந்துட்டு உன்னை கூப்பிடுறேன். ஓகேடா சுதீர். ஓகேடா கௌதம்.